3 கேஸ் கொடுத்தாங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து என்ன சொன்னாங்க, என்ன அபியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்க வந்து அபியூஸ் பண்றோம் நம்ம சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதை தப்பு செய்யக்கூடாது. சோ நம்ம அந்த தப்பு செய்யாம இருந்து இன்னொருத்தவங்க தப்பு செய்யும் போது நம்ம அவங்கள சொல்லலாம், இந்த மாதிரி வந்து நீங்க அபியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. நம்ம கரெக்டா இருக்கும் போதுதான் வந்து அடுத்தவங்களை வந்து நீங்க அபியூஸ் பண்ணாதீங்க சொல்றோம். அவங்க அபியூஸ் பண்ணா நீ பண்ணுவியா நானும் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அபியூஸ்ன்றது பெண்கள் ஆண்களுக்கு எல்லாருக்குமே தான் அது பொதுவானதுதான் வந்துட்டு. அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து ஆண்களை வந்து அபியூஸ் பண்றதுமே தப்பான விஷயம். அவ்வளவு அவங்க ட்விட்ல இருந்து சரி ஏதோ ஒரு நாள் கொஞ்ச நாள் மணி கூட ஏதோ நியாயம் கேட்டாங்க, போய் பார்த்தா அவங்க ட்விட்ல அவ்வளவு வந்து அபியூஸியான வேர்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப மோசமா பேசி வச்சிருந்தாங்க. கேட்டா அவங்களும் ஒரு விஜய் ஃபேன், எக்ஸாக்ட்லி. விஜய் ஃபேன் சொல்றாங்க. சோ வந்து நீ அடுத்தவங்களை குறை சொல்றேன்னா நீ ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கணும், அது மாதிரி கிடையாது. சோ அவங்களுக்கு நியாயத்தை என்னத்தை வாங்கி தரப்போறீங்க? அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஏதோ கேம்ஸ் விளையாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ பர்சனல் ப்ராப்ளம். சோ அதனால ஏதோ அட்டன் பண்ணிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ அது வந்துட்டு அது வீட்டுல இருக்கிறவங்க பாத்துக்குவாங்க. கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுக்காக வந்து யாரு தூண்டாங்களோ அவங்க அரெஸ்ட் பண்ணும். அதுக்கு வந்து நீ நியாயத்தை வாங்கி தர முடியாது. சோ பாதிக்கப்பட்ட உங்க பேரண்ட்ஸும் வந்து அதுக்கான ஸ்டெப் எடுத்து இப்போ இங்க வந்துட்டு யார் அவங்க இது வந்து அது என்னன்னே நம்மளுக்கு தெரியல. சோ யார் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க என்ன ஆயிருக்காங்க நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரு டிவிக்கு ஐடிவிங்க எப்படி இதை எடுத்து பேசுவாங்க? மோரலஸ் அவங்க வந்து வேற ஒரு ஸ்டேட் இருந்து சோ அங்க இருக்க அந்த பர்சனல் ப்ராப்ளத்தை அவங்க வந்து டீல் பண்ணிக்குவாங்க. அண்ட் இன்னும் வைஷ்ணவிக்கு இன்னொரு நியாயம் வந்து வைஷ்ணவிக்கு வாங்கி தராங்க. வைஷ்ணவி வந்து நம்ம இதுல இருக்கும் போதே அவங்க வந்து அவ்வளோ வந்து டிஎம்கே சைட்ல இருந்து அவ்வளோ வந்து அவங்களுக்கு வந்து அவங்களும் அபியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேரேஜ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களும் பண்ணியிருக்காங்க. சோ இப்போ வந்துட்டு போகும்போது அவங்க வந்து நம்ம தலைவரை வந்து மரியாதை இல்லாம பேசுறாங்க. சோ மாற்று கட்சியில போனா வந்து அவங்க நம்ம கிட்ட இருந்து பேசும்போது ஒரு மாதிரி பேசுனாங்க, அந்த கட்சியில போனோம்னா பேசுறாங்க. நம்ம கட்சியில இருக்கும்போது நம்ம தளபதி சொன்ன மாதிரி டீசென்ட் பாலிடிக்ஸ் அது மாதிரி பேசினாங்க. அங்க போனது அவங்க தலைவர் என்ன ஃபாலோ பண்றாங்க அது மாதிரி கண்ணாபுண்ணு பேசுறாங்க, மரியாதை இல்லாம பேசுறாங்க. அது வந்து கண்டிப்பா ஆத்திரத்தை கழுகும், அதுக்கான பதில். பட் அது பண்ணக்கூடாது. நானே கூட சில ஸ்பேஸ்ல சொன்னா அவங்களை அவாய்ட் பண்ணுங்க, அபியூஸ் பண்ணாதீங்க, ஏதாவது கமெண்ட் போடுங்கன்ட்டு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். நிறைய வந்து நம்மளோட வந்து இதுல இருந்து வந்து லேடிஸே வந்து நிறைய சொன்னாங்க, நீங்க வந்து கமெண்ட் ஏதாவது பண்ணுங்க, பட் அது அவங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இங்க இவங்களுக்கு நியாயம் வாங்கி தராங்க. அந்த கோவத்துல அவங்க வந்து ஏதோ போடுறாங்க சரிங்களா, இவங்களுக்கு போய் இவங்க இதேதான் இவங்க அவங்க நம்ம இதுல இருக்கும் போது பண்ணாங்க. சோ இதை வந்துட்டு இது எதுக்குமே நம்ம வந்து யாரோ ஒருத்தர் தப்பு பண்றது, எவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம டிவிகேல வந்து மெம்பர்ஸ் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, இங்க எல்லாரையும் வந்து பொதுவா சொல்றது வந்து எந்த நியாயமே கிடையாது. அண்ட் இன்னைக்கு பார்த்தா அவங்க என்ன பேசுறாங்கன்றது வந்து ஒரு டாபிக் வச்சுட்டு ஃபுல்லும் வச்சுட்டு, பட் வந்து இதுல வந்து யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணாங்க, யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க பேரை மென்ஷன் பண்ணலாம். சோ அவங்க ஹோஸ்ட் பண்ண அவங்க மெயின் ஐடியில போய் பார்த்தா யாரோ பெயிண்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரு கூட கிடையாது. அவங்க ஏதோ ஒரு வீடியோ ஏதோ போட்டு வச்சிருக்காங்க, அதை வந்து போட்டு வச்சிருக்காரு. அதை வைஷ்ணவி வந்து போட்டு அப்புறம் ஏதோ ஒரு வீடியோ போட்டு. சோ வந்துட்டு அதை வந்து நீங்க போடுறீங்களா, அவங்க பேரை போட்டு டேக் பண்ணி ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ண அவங்கள கேட்கலாம். ஒருத்தர் யாரோ ஒருத்தர் தப்பு பண்றது டோட்டல் வந்து டிவிக்கே வந்து எல்லாருமே அப்படின்னா இப்ப நாங்க எவ்வளவு இங்க தோழிகள் வந்து எவ்வளவு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ட்விட் போடுறாங்க இல்ல ஸ்பேஸ்ல வந்து பேசுறாங்க. பட் எங்களுக்கு நாங்க இங்க இருக்கிறதுங்க எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லையே. சோ வந்துட்டு நீங்க அதுல யாரு போய் பார்த்தா ஒண்ணு டிஎம்கே இருக்காங்க இல்ல ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ இவங்க என்ன இந்த டிஎம்கே இருக்கிற அந்த மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க, போயிட்டு சூர்யா ஃபேன்ஸ் யார் யார் வந்து தளபதிக்கு அகைன்ஸ்டா அந்த டிஎம்கேல இருக்காங்க அவங்க கிட்ட போடுது, ரஜினி ஃபேன்ஸ் கிட்ட போடுது, சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட போடுது, அஜித் ஃபேன்ஸ் கிட்ட போடுது, இப்படி யார் யார் இருக்காங்களோ கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. சோ இதை வந்து நம்ம பேசாம போக முடியாது. அவங்க எதுக்காக இதை பண்றாங்கன்றத வந்து நம்ம வந்து இது பண்ணணும், எக்ஸ்போஸ் பண்ணணும். வந்து இவங்க நியாயம்ன்றது ஒண்ணும் கிடையாது. அதுல உள்ள போய் பார்த்தா நியாயம். இன்னைக்கு வந்து அவர் ஒருத்தர் கூட சொன்னாங்க சிஎம் கேண்டிடேட் ஆயிட்டு அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு அவர் வந்து நம்மளுக்கு என்ன நீதி கொடுப்பாரு அப்படின்னு. இப்போ உங்க உங்க நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க சிஎம் கேண்டிடேட்டே இவ்வளவு பாதுகாப்பு இல்லாம ஒரு ஒரு லாக்அப் டெத்ல அவ்வளவு குளறுபடி அவ்வளவு வந்து இது இருக்கு. அதான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து எத்தனை பிரச்சனைகள் இருக்கு. நேத்து கூட இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஒரு ஆசிரியர் வந்து 21 கேர்ள்ஸ் ஏதோ இன்னைக்கு நினைக்கிறேன், இன்னைக்கு நியூஸ் இது மாதிரி எவ்வளவு தினம் வருது. இந்த இருக்கிற கவர்மெண்ட்ல ஏதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? வராத ஒருத்தவங்களை பத்தி நீங்க வந்து அதை மாதிரி பேசுறீங்க. அதை வந்து நாங்க இங்க இருக்கிறவங்க பேசணும். இங்க வந்து தளபதிக்கு வந்து பெண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. மேபி வந்து நம்ம இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு வந்து மேபி ஆளுங்க கம்மியா இருக்கலாம், நம்மளோட ஃபேன்ல வந்து பேசுறது கம்மியா இருக்கலாம். பட் வந்து களத்துல பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகரா வந்து பெண்கள் இருக்காங்க, ஒர்க் பண்றாங்க. சோ வந்து அது இன்னொன்னு என்ன வருத்தப்படுறாங்கன்னா, நம்ம ஆன்லைன்ல இவ்வளவு வந்து பண்றோம், பட் வந்து இது வந்து ஆஃப்லைன்ல வந்து இம்பாக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு வேற வருத்தப்படுறாங்க. நம்ம சோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை பேசி பேசி நம்ம வந்து இதை வந்துட்டு போயிட்டு அங்க ஆஃப்லைன்ல போய் இது வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வச்சு அவங்க பேரை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற பேசி புலம்புறாங்க. சோ ஏன் அது அது ஆகாது? ஏன்னா
எங்களுடைய தோழர்கள் வந்து அவங்க வந்து 2 பேரும் ஒர்க் பண்றாங்க. அங்க இருக்க எதுக்குமே அந்த தோழிகளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. பெண்கள் வந்து நெறைய வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து பெண்கள் வந்து முன்னெடுத்து ஒரு ஒரு போராட்டம் சரி, எல்லாமே சரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து தவறு நடந்தா தானே அங்க தவறு நடக்கும். இங்க வந்து ஃபேக் ஐடி வச்சுட்டு யார் வேணா என்ன போடலாம். இப்போ நம்ம ஒரு கமெண்ட் போடுறோம்னா, நம்ம கீழ ஒரு 10 பேர் போடுவாங்க. அவங்க உண்மையாவே நம்ம ஃபேன்ஸா, நம்ம தொண்டர்களா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் எப்போ ஒரு தளபதி வந்து கட்சி ஆரம்பிச்சாரோ, நான் நெறைய பேர் நோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, நம்ம கட்சி ஆரம்பிச்சு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதாவது சில டைம் வந்து சில பேர் மீறிடுவாங்க. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி நம்ம தளபதி சொல்லியிருக்காரு டீசென்ட் பாலிடிக்ஸ். இதே தலைவர் வந்து எங்களை டீசென்ட் உங்க தலைவர் அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? நீங்க ஏதாவது டீசென்ட்டா நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? தலைவர் அது மாதிரி வந்து நீங்க போயிட்டு மீட்டிங் எல்லாம் வைக்கிறாங்க. அங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க பெண்கள் அபியூஸ் பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. அதெல்லாம் அவங்க தலைவர் சொல்லி தர மாட்டாங்க. பட் எங்க தலைவர் சொல்லி தந்திருக்காங்க. அதுபடிதான் வந்து அவங்க நடந்துட்டு இருக்காங்க. சோ ஃபேன்ஸா இருக்கும் போது தெரியாது நம்ம தலைவர் வந்து கட்சி ஆரம்பிப்பாங்க, தளபதி வந்து கட்சி ஆரம்பிப்பான்னு தெரியாது. பட் ஆரம்பிச்சாரு சரி வந்து டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மாறிட்டு நான் எத்தனை ஸ்பேஸ் போறேன் அந்த மாதிரி யாருமே பண்ணதே கிடையாது. சோ பட் ஃபேக் ஐடியில வந்து பண்றாங்கன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு நம்ம சொல்ல முடியாது. சோ யாரு நீங்க தப்பு பண்றாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா உங்க ஐடி போட்டுங்க. ஐடியை போட்டு நீங்க வந்து இது மாதிரி எனக்கு வந்து மார்பிங் பண்ணிருக்கீங்க, இது மாதிரி என்ன அபியூஸ் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க. அக்கா ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசிக்கலாமா? ஓகேப்பா பேசுப்பா. நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பேசுறேன். ஓகே. லைக் நீங்க ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்னா கண்டினியூ பண்ணுங்க. இல்ல இதுதான் இது வந்துட்டு ஒரு வந்து நம்மள வந்து ஒரு அஜெண்டா வச்சு இவங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன வந்து இவங்க வந்து ட்ரை பண்றாங்க. பட் அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு ஃபேக் ஐடி இது பண்றதுக்காக நம்ம இருக்கிற இங்க வந்து நம்ம டிவிகே மெம்பர்ஸ் வந்து நம்ம பசங்க வந்து அது பொறுப்பேற்கவே முடியாது. நான் வந்து இந்த நான் கிட்டத்தட்ட 1 இயரா வந்து நான் க்ளோஸா அப்சர்வ் பண்ற மாதிரி அந்த மாதிரி இங்க யாருமே கிடையாங்க. எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்காங்க, அரசியல் விதத்துல எவ்வளவோ பழகிருக்காங்க. சோ இது வந்து நீங்க சொல்றதால இதெல்லாம் நம்ப போறது கிடையாது. சோ நீங்க இது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்றீங்க. பட் எவ்வளவு நாள் பண்றீங்களோ பண்ணுங்க. இதுக்கெல்லாம் வந்து நாங்க அசர மாட்டோம். யாரை எதிர்க்கணுமோ அதை வந்து நாங்க எதிர்த்துட்டு தான் இருப்போம். நிறைய வந்து பேசுவோம். அக்கா இதோட பேஸ் நான் பேசிடுறேன். லாஸ்ட் நான் முடிச்சிடுறேன். இதுக்கு நான் இல்ல எனக்கு டைம் இல்ல. இங்க மணி 1 மணி ஆகுது. நான் இல்ல சிஸ்டர் இப்ப இவ்வளவு சொன்னாங்க. பட் அதுல எனக்கு ஒரு மாற்ற கருத்துலாம் கிடையாது. பட் அதுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம தளபதி ரசிகரா இருக்கும் போது ஒவ்வொருத்தருமே ரஜினியா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒரு ரசிகர் ஃபேண்டமா இருக்கும் போது அது சண்டைகள், அது கமெண்ட்ஸ்ல வர்றதோ, இல்ல வந்து கேலி கிண்டல் பண்றதோ, இல்ல தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறதோ அது வந்து நடந்துட்டு கொண்டுதான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ நம்ம மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தளபதியே அவர்களுக்கு பிடிக்காம வன்மத்துல கொட்டுறவங்க தான். நாகரிகமான முறையில் விமர்சனம் இப்ப நீங்க சொன்னீங்களா சிஸ்டர், நான் பதில் கொடுக்கணும்னு கொடுக்கல. பட் அவங்களோட இயல்பு நிலை, அவங்களோட எண்ணங்கள் இப்படிதான். எப்படி தெரியுமா இருக்குது? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தளபதி எது பண்ணாலுமே அது ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிட்டு வராங்க தூக்கிட்டு. ஓகேங்களா? ஸோ அது வந்து அவங்கள எக்மோர் பண்ணிக்கிட்டு நம்மளை பார்த்து அவங்க கேள்வி கேட்கும் போது அவங்க கரெக்டா யோக்கியமா இருக்கணும். அவங்க எந்த இடத்துலயுமே யோக்கியமா இருந்தது கிடையாது. இதையே நீங்க சொல்ற லேடிஸ் எல்லாருமே நம்ம தளபதிய பர்சனல் அட்டாக், பர்சனல் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சோ நம்ம எங்க போய் சொல்றது? அதெல்லாம் முன்ன வந்து நம்ம கேள்வி அவங்க நம்மள்ட்ட கேள்வி கேட்கணும்னா அவங்க கரெக்டா இருக்கணும். இல்லப்பா இந்த இடத்துல வந்து தளபதி தொண்டர்கள், தளபதி ரசிகர்கள் இதை மாத்திக்கிட்டா நாங்க கரெக்டா இருக்கோம், நாங்க சப்போர்ட் பண்றோம், இல்ல ஆதரவு தெரிவிக்கிறோம், இது பண்ணக்கூடாது இவருக்கு அப்படின்றத வந்து ஒரு பொதுவான இடத்துல அவங்க பேச வேண்டிய நிலைமையில இருக்கணும். அவங்க கிடையவே கிடையாது. இதையே நாளைக்கு சொல்றேன், தளபதியே நாளைக்கு மொத்த சொத்து வந்து தமிழ்நாட்டுக்கு எழுதி வச்சாலுமே அவங்க குறைய மட்டும்தான் கண்டுபிடிப்பாங்க. விஜய வன்மத்துல பேசுறவங்க மட்டும்தான் இங்க வந்து சுத்திட்டு இருக்காங்க. முன்ன வந்து அவருடைய பாசிட்டிவ் பேச சொல்லுங்க. அதாவது குறைகள் இருந்தாலுமே குறைகள் ஒரு பக்கம் பேசட்டும், தப்பு கிடையாது. அவர் போய் தளபதி வந்து இத்தனை வருஷமா நீங்க எல்லாருமே நம்ம பயணிச்சிருக்கோம். அவர் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களும் பேச சொல்லுங்க. ஏன் பேச மாட்டாங்க? நல்ல விஷயங்கள் ஒருபோதும் அவங்க பேச மாட்டாங்க. இதுக்கப்புறமும் இன்னமும் சரி தளபதி விமர்சிச்சுட்டு மட்டும்தான் இருப்பாங்க. விமர்சனம் சொல்ற இடத்துல நம்ம பதில் சொல்ற இடத்துல கிடையாது. இன்னைக்குதான் கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் களத்துக்கு நம்ம உள்ள வந்திருக்கிறோம். சோ மக்களை வந்து கண்டிப்பா மக்களும் சரி, இங்க இருக்கிற அதாவது ரஜினி ரசிகர் எல்லாம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த ரசிகர்களும் சரி, நம்ம தளபதியும் சரி தொண்டர்களும் போராடிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்ம இப்பதான் அரசியல் களத்துக்கு வந்திருக்கோம். வரக்கூடிய நாட்கள்ல எல்லாருமே அது வந்து ஒரு மாறிடும். கேக்குது. இல்ல பேசுறது கேக்குதுண்ணே.
கேக்குது கிளியரா போகுது. கேட்டுருச்சு ப்ரோ. ஓகே இல்ல அதுதான் ஓகே சொல்றேன். ஓகே இப்ப ஃபைன் ப்ரோ. எல்லாருமே மேக்சிமம் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசியல் பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். டீசன்ட் பாலிட்டிக்ஸ்னா யாருமே அப்ரோச் பண்றது பாத்தீங்கன்னா கரெக்டான இடத்துல கரெக்டா நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அது போய் இப்ப நம்ம ஒரு இப்ப யாரோ விமர்சனம் பண்றாங்க, ரஜினி ரசிகர்கிட்டயோ சூரிய ரசிகர்கிட்டயோ நான் போய் சொல்றேன், இப்ப இதெல்லாம் வேணாம்ப்பா, நம்ம தளபதி அவர்கள் நம்ம அரசியல் வந்துட்டோம், நம்மளாம் டீசன்ட் பாலிடிக்ஸ் போயிடும், தேவையற்ற விமர்சனம்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரமா வச்சிரும் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இல்ல ப்ரோ, நீங்களாம் எல்லாம் சில இடத்துல பொறுப்புல இருக்கீங்க, சில இதெல்லாம் வேணாம், நான் தளபதி ரசிகனாவே இருக்கிறேன், என் தலைவரை நீ என்னை விமர்சிச்சனா, என் தலைவர் நீ தனிப்பட்ட முறையில் தாக்குதல் பண்ணினா நான் பதிலடி கொடுக்கதான் செய்வேன். நீ எந்த வழியில தாக்குதல் நடத்துறியோ அந்த வழியில நான் தாக்குதல் நடத்துறேன். நீ தளபதியை நாகரிகமான முறையில விமர்சனம் வச்சுனா நாகரிகமான முறையில விமர்சனம் வைப்பேன். நீ தரம் தாழ்ந்து விமர்சனம் வைக்கணும்னு நினைச்சுன்னா தரம் தாழ்ந்து பண்றது ஒரு ஒரு சில பேர் இருக்கிறன்றப்ப நம்ம தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஆனா அது வரக்கூடிய நாட்கள்ல தடுத்து நிறுத்தலாம். தளபதி கிட்டே அந்த சக்தி இருக்கு, நம்மள்ட்ட அந்த சக்தி ப்ரோ இருக்கு. இல்ல ப்ரோ இது சிம்பிளா இது அப்படியே இது அப்படியே கான்ட்ராஸ்டே இல்ல வேற ப்ரோ. நீங்க நான் இல்ல ப்ரோ, ஒன்னே சொல்றீங்க. ஒண்ணு மாத்திட்டு ரேவந்த் நீ பேசு, ஒரே வெண்ணிலா நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒன் மட்டும் ஒரே லைன் சொல்லிடுறேன். ஓகே ப்ரோ, அதெல்லாம் ஓகே. நம்ம தளபதியை பத்தி அரசியல் ரீதினா விமர்சனம் வச்சா ஓகே. பட் இது இல்லாத ஒண்ண ஒரு கட்டுக்கதையை கிரியேட் பண்றாங்க எல்லாருமே. டிவிக்கு ஐடிவிங்க அப்படின்றாங்க. சோ ஐடிவிங்கன்னு நம்ம தளபதிக்காக ஒர்க் பண்ணிட்டு டோட்டல் ஐடிவிங்கன்னு சொல்றது ஒரு தவறான விஷயம். சோ இந்த ஐடிவிங்காக தான் நம்ம பேசுறது, சரிங்களா? இது அதை சொல்லிதான் ஆகணும். பட் நம்ம தளபதி பத்தி பேசுறது, பட் இது ஐடிவிங்க பிளேம் பண்ணும்போது அதனாலதான் நான் பேசுறேன். நீ அக்கா பேசு, நான் பேசலாமாக்கா? பேசு பேசு. நான் பேசுறேன், யாருமே பேசு டிஸ்டர்ப் பண்ண ரவந்த், வேணாம். ஒரு பேசு. 2 மினிட்ஸ் 30 செகண்ட் எடுத்து. என்னாச்சு விஜய், என்னாச்சு? ரேவந்த் ப்ரோ பேசுங்க. என்னன்னா, நான் ஒரு ஒரு பாயிண்டா ஒரு 2-3 பாயிண்ட் தான் இருக்கு எனக்கு. ஒரு பாயிண்டா நான் நேம் மென்ஷன் பண்ணி நான் பேசுறேன். நேத்து ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் ரியான்னு ஒருத்தவங்க மேலே ஏறினாங்க. அவங்க யாருன்னா, ஷீ கிளைம் தட் ஷீ இஸ் அ விஜய் ஃபேன். ஓகே, அதுல அவங்களோட சாய்ஸ், நம்ம அதுல மாற்று கருத்து இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வேற நடிகர் ஃபேன்ஸோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, அடிச்சுக்கிட்டாங்க. அப்போ நான் என்னையுமே சேர்த்து சொல்றேன், நான் மற்றும் இன்னும் சில விஜய் ஃபேன்ஸ், நான் விஜய் ஃபேன்ஸா சொல்றேன், இப்ப டிவிக்கு தொண்டனா பேசல, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அந்த வேற நடிகர் பசங்களோட ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருந்தோம். அப்போ இந்த ரியான்றவங்க என்ன பண்ணாங்கன்னா, விஜய் ஃபேன்ஸா இருந்துட்டு என்ன திட்டுறவங்க கிட்டே போய் இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லா ஓகே, நம்ம போய் கேட்போம்க்கா. அங்க என்ன நடந்ததுன்னா, அப்படியே என்ன சொன்னாங்கன்னா, விஜய் ஃபேன்ஸா இருந்துட்டு எப்படி அங்க போய் என்ன திட்டின ஃபேன்ஸோட பேசிக்கிட்டு இவனுங்களுக்கு என்னோட மெயில் ஃபீமெயிலா அப்படின்ற ஒரு கேட்டகரியில ஒண்ணு இது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பாஸ் பண்ணாங்க, இந்த ரியான்றவங்க. அப்போ லைக் நான் முதல்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல அதை இக்னோர் பண்ணேன், ஏன்னா என்னால இக்னோர் தான் பண்ண முடியும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. பட் அட் அ பாயிண்ட் வேற எங்க வீட்டு வரைக்கும் அந்த பொண்ணு பேசும்போது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அது ரொம்ப நேச்சுரல். அப்ப நானும் ஒரு ஃபேன் தான், நான் விஜய்காக தான் வந்தேன். ஆனா அந்த இடத்துல என்ன பாதிக்குது, என் குடும்பத்தை பாதிக்குதுன்றப்போ அப்ப நான் நின்றுதான் ஆகணும். அப்போ நான் போய் அவங்க கிட்ட கேட்டேன், என்னங்க பிரச்சனை உங்களுக்கு, எதுக்கு அன்வான்டா என்ன என் பேரை இழுக்கிறீங்க அப்படின்றப்போ அப்பயும் ஸ்பேஸ்ல அவங்க மியூட் போட்டு அபியூஸ் தான் பண்ணாங்க. அப்புறம் என் சைட்ல இருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் நான் கொடுத்தேன். நான் கொடுக்கலன்னு சொல்லலக்கா, கொடுத்தேன். அந்த 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 சண்டையோட நான் முடிஞ்சிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த சைடுக்கே நான் போனது கிடையாது, இனி வரைக்கும் போனது கிடையாது. பட் கான்ஸ்டன்டா இவங்க திரும்ப வந்தோடனே இந்த போஸ்டிங் எல்லாம் கொடுத்தாங்களக்கா, அதுல என் நேம் இருந்தது. அப்போத்துல இருந்து இவங்க டீம் கான்ஸ்டன்டா நாகிங், டெய்லியும் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் பெருசா இக்னோர் தான் பண்றேன், இப்பயும் இக்னோர் தான் பண்றேன், நாளைக்கும் இக்னோர் தான் பண்ண போறேன். போஸ்ட் போட்டுக்கிட்டு நான் பழசு ரஜினி அடிச்சது அதெல்லாம் போடுறாங்க. நேத்து திமுக ஸ்பேஸ், அந்த திமுக இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் நடத்துனாங்கல்ல, அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு இந்த ரேவந்த்ன்ற பையன் இப்படி பண்ணான்ட்டு எனக்கு என்ன, நான் இன்னொரு நடிகர் ஃபேன்ஸோட நான் ஃப்ரெண்ட்லியா பழகுறேன், அது அவங்க அவங்களுக்கு பிரச்சனைன்றப்போ நான் எதுக்கு அவங்களுக்கு போய் ஸ்டாண்ட் பண்ணணும் வெண்ணிலாக்கா? ஏன்னா இது நீங்க ஒரு பொண்ணு, அதனால நான் உங்ககிட்ட பதில் இது எனக்கு தெரியும் ரேவந்த், இது எனக்கு தெரியும். நான் நம்ம ஃபேன்ஸா இருக்கும் போதும் நம்ம ஸ்பேஸ் எல்லாமே சச்சின் ஸ்பேஸோ இல்ல ஹரிஷ் ப்ரோ ஸ்பேஸோ எல்லா ஸ்பேஸும் கேட்டிருக்கேன், எல்லாருமே எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடியும் தெரியும். சோ நீங்க அப்பெல்லாம் அப்படிதான் இருந்தீங்க. ஏன்னா நம்ம மட்டும் அப்படி கிடையாது, நம்ம ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற ஃபேன்ஸோ ரஜினி ஃபேன்ஸும் சரி,
சூர்யா ஃபேன்ஸ்ல எல்லாருமே வந்து அந்த மாதிரி சின்ன பசங்க நீங்க அந்த மாதிரி பேசுறது வழக்கம் தான். பட் வந்து தளபதி இல்லக்கா வழக்கம் இல்லக்கா. இதுல நான் மிஸ்டேக் சொல்லிடுறேன். இதுல ஆக்சுவலா என் நேம் ஜேடி அலெக்சாண்டர் நேம் அந்த பொண்ணு மென்ஷன் பண்றாங்க. என் நேமும் நானும் சரி, அந்த ஜேடி அலெக்சாண்டரும் சரி, அந்த பொண்ணோட பிரச்சனையிலேயே இன்வால்வ் ஆயிக்கல. நாங்க அந்த அவங்க அதர் ஃபேண்டம்ல அந்த பொண்ணு திட்டினாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் அவங்களோட பேசுறோன்றதுக்காக என்னையும் ஜேடி அலெக்சாண்டர் திட்டினா ஃபைன். என்னையும் ஜேடி அலெக்சாண்டர் திட்டுறது மேட்டர் கிடையாது. எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் அலெக்ஸ் அவங்க அம்மாவையும் அப்பாவும் திட்டுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. எனக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் நீ அதை வந்து நீ ஃபீலே பண்ண தேவையில்ல. நான் என்ன சொல்றேன்னா ஃபீல் பண்ணல. நான் இல்ல இது ஒரு லைனா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது கீழ இருக்கிறவங்களும் கேட்பாங்கல்ல. நம்ம சும்மா வந்து எப்படின்னா பொதுவா இங்க வந்து அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. எதனால ஏன் அப்படின்னு ஒரு பிளாட்டை வந்து இவங்க மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இன்னைக்கு அபியூஸ் பண்றோன்ற எப்படியோ கெட்ட பேர் வாங்கியாச்சுக்கா. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கெட்ட பேர் வாங்கியாச்சு. அதை நம்ம வாங்கிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். அதுல வந்து முட்டு கொடுக்கவே தேவையில்ல. இவங்க வந்து என்ன வேணா நினைச்சுக்கோ, இவங்க என்னதான் பண்ணாலும் இவங்க மைண்ட் செட்டே ஆன்டி விஜய் மைண்ட் செட் தான் இருக்கு. அது ஒரு பாயிண்ட். ரேவந்த், நீ என்னன்னா நீ இதுக்கு முன்னாடி வந்து நீ வந்து கட்சி நம்ம தளபதி கட்சி ஆரம்பிக்க போறாரு உனக்கு தெரியாது, நீ அதுல ஒரு மெம்பரா இருக்க போறேன்னு தெரியாது. ஃபேன் ஃபைட்ல சில விஷயங்கள் நீ பேசின. பட் இப்போ என்ன பாக்கணும்னா நீ கட்சி ஆரம்பிச்சு பிறகுமே அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து நீ இப்போ ஐடி விங்ல சேர்ந்து எப்படி இருக்கிறியோ அதை சொல்லணும். சரிங்களா? நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அதுதான் இங்க உங்களுக்கு புரியுதாக்கா? இங்க பிளேம் கேம் தான் நடந்துட்டு இருக்கு. இங்க நேத்து நடந்ததுமே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, நீ வந்து உனக்கு விஜய் வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நீ அதர் ஃபேண்டமோட இப்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க. அவங்களுக்கு விஜய் மேல இருக்கிற ஏற்றதுக்காக நீ வந்து 21ல நடந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையும் காரணம் நீதான். அந்த பிரச்சனையில நாங்க இன்வால்வ் ஆகல, நீதான் எங்களை இன்வால்வ் பண்ண. அப்போ நாங்க என்ன கம்முனு வந்து கை கட்டிட்டு இருக்கோமா? இது நாளைக்கு ஒண்ணுமே இல்லை, யார் வந்து என்கிட்ட வந்து கேட்டாலும் நான் இதுதான் சொல்ல முடியும். ஆனா நடந்தது இதுதான். என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு எனக்கு ட்விட்டரும் தேவையில்ல. இங்க நம்ம வந்து இங்க உட்காந்து பேண்டவன் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம்ல. எனக்கு நான் ஃபர்ஸ்ட், எங்க அம்மா அப்பா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேவரட் ஹீரோஸ் வருவாங்க. இல்ல பெண்களுக்கு மட்டும்தான் அதுதான் வலிக்கும் அப்படின்னா ஆண்களுக்கும் இன்னொன்னு இப்ப இந்த மாதிரி விட்டுறலாம்க்கா. இப்ப ரஜினி ஃபேன்ஸோட டாபிக் போயிடலாம். ரஜினி ஃபேன்ஸ் வந்து ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா அண்ணாத்த டைம்ல ஸ்டார்ட் ஆச்சு. அண்ணாத்த டைம்ல நான் கொஞ்சம் ஆக்டிவா இருந்த டைம் தான். அப்பயும் அண்ணாத்த டைம்ல படம் நல்லா இல்லைன்ட்டு ஊரே ரிவ்யூ பண்ணாங்கக்கா. நம்ம ஃபேண்டம் மட்டும் தான் சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு ஜோக் நடந்துட்டு இருக்கு. ஊரே அந்த படத்தை பேஷ் பண்ணிச்சு. அது நீங்க எல்லா ஆக்டர் ஃபேன்ஸ் கிட்ட போய் கேட்டாலும் பேஷ் பண்ணோம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒருத்தனோட அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணான். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸ்பேசஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஸ்பேசஸ் கண்டக்ட் பண்ணி விஜய் அட்டாக் பண்றது, விஜய் ஃபேமிலி அட்டாக் பண்றது, இப்படி நடந்துட்டு இருந்தது. நம்ம சைட்ல இருந்து ரிஃப்ளெக்ஷன் வந்தது. நான் அதுல வந்து இல்லைன்னே சொல்லலை. நான் இப்பவும் நான் ரீசெண்டா என்னோட அந்த பழைய வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் எடுத்து போட்டப்போ நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னேன். ஆமா நான் தான் பேசுறேன், என் சுயநலவோட தான் பேசுறேன், அது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா என் ஃபேவரட் ஹீரோவை நீ திட்டிடுற, நான் உன்னை திரும்பி திட்ட தான் செய்வேன். ஐ மீன் உன்னை நான் திட்டல, அப்ப கூட உன்னோட ஃபேவரட் ஹீரோ தான் நான் திட்ட செஞ்சேன். இந்த கூட மேடம்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, நம்ம அவங்க பேர்லாம் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, மேடம்லாம் இருந்தாங்கல்ல. என்ன ஆகுதுன்னா அவங்க கான்ஸ்டன்டா கபிலன்ற ஒருத்தர் ஸ்பேஸ்ல போய் உட்காந்து பேசுறாங்க. பேசும்போது கபிலன் வந்து ஒரு பார்டர் லைன்ல அவர் வந்து ட்ரோல் பண்றதோ விஜய் அட்டாக் பண்றதோ இருந்தா பிரச்சனை கிடையாது. பட் அவர் எப்பவுமே அந்த பார்டர் லைனை கிராஸ் பண்ணிருவாரு. பார்டர் லைன் கிராஸ் பண்ணிட்டு இவங்களை வந்து பேக்கப்பா வச்சுக்கிறாங்க. பேக்கப்னா இவங்களாம் ஃப்ரெண்ட்லி வேலை தான். நான் ஃப்ரெண்ட்லி வேலை தான் சொல்றேன். நீங்களா ஒன்று புரிஞ்சு போய் மறுபடியும் இதுக்கும் போய் என்ன கடிக்காதீங்க. ஃப்ரெண்ட்லி வேலை நீங்க வந்து இருக்கீங்க, கபிலனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருந்துகிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த கபிலனை நாங்க போய் ஏதாவது கேட்டாலே இவங்க வந்து முன்னாடி வந்து நின்றுவாங்கக்கா. இவங்க முன்னாடி நின்றுவாங்க. நின்றதுக்கு அப்புறம் நாங்க ஏதாவது சொல்லிட்டோம்னா ஐயோ விக்டிம் கார்டு எடுத்து, இது கான்ஸ்டன்டாவே நடந்துட்டு இருக்குக்கா. விக்டிம் கார்டு இவங்க சைட்ல இருந்து பயங்கரமா விக்டிம் கார்டு கேம் ஆடுவாங்கக்கா. இந்த யாரு இவங்க ஒருத்தவங்க இருக்காங்களே, சரண்யா மேம்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, மார்க் பண்ணது 100% தப்புக்கா. நம்ம சைட்ல எவன் பண்ணாலும் அவன் கேவலமானவன், அவன் ஜென்மமே கேவலமான ஜென்மம். பேசுங்க கிஷோர் ப்ரோ, நீங்க பேசுங்க கிஷோர். இல்ல இந்த டாபிக்கே வேண்டாம்னு நினைக்கிறேன். இங்க நீங்க பேசுற எல்லா டாபிக்குமே அட்டென்ஷன் சீக்கிங் பத்தின டாபிக் தான். ஒண்ணு கூட யூஸ் இல்ல, 10 பைசா பெறாது. இல்ல ப்ரோ, நான் 2016ல இருந்து பாக்குறேன், அந்த குரூப்புக்கு மொத்தமா அட்டென்ஷன் தான். நீ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடி தான். அந்த பொண்ணு 3 ஐடி வச்சிருக்கு. 3 ஐடியுமே அதோட ஜாபே அதுதான். எதையாச்சும் போய் எங்கேயா போய் கான்ட்ரோவர்ஷியாலி ஃபாலோவர் சேர்த்தணும், எதையாச்சும் பேசணும், அதை உட்காந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வேற எதனா பிரச்சனை இல்லை. அங்க நீங்க பேசுறது ஏற்கனவே 2மே அட்டென்ஷன் குரூப் தான். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு போறேன்.
ஹலோ, கேக்குதா பேசுங்க ப்ரோ? பேசுங்க. ஆக்சுவலா இப்போ ஒரு ஸ்பேஸ் போயிட்டு இருந்துச்சு, ஏதோ வந்து ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஸ்பீக்கர்ல இருக்க யாருமே ஒழுங்கு இல்ல. அந்த 3 பேரும் பேசின அந்த பேர்டி, நான் பேரை மென்ஷன் பண்ண விரும்பல. இல்ல அந்த ப்ரோ, அதெல்லாம் நம்ம மென்ஷன் இல்ல பண்ண இல்ல தேவையில்ல. இல்ல ப்ரோ ஒரு ப்ரோ ஒரு பிரசன்னா, ஒரு நிமிஷம் ப்ரோ நான் இல்ல பேரை அப்படியெல்லாம் மென்ஷன் சொல்ல பண்றேன். தேவையில்ல. அது அவங்க இல்ல சாய்ஸ். இல்ல 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 அது இங்க சாய். இல்ல இல்ல நேம் இது மென்ஷன் நாங்க பண்ணாம அலோ பண்ண மாட்டோம் ப்ரோ. இல்ல நேம் இல்ல மென்ஷன் நேம் பண்ணாம மென்ஷன் இல்ல பண்ணல. நீங்க நான் ஒரு நிமிஷம் என்ன சொல்றேன், நாங்க பேசுறவங்க யாருமே ஒழுங்கு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இவ்ளோ வந்து பொங்கி பேசுறீங்கல்ல, அப்ப நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு அபியூசர் தான். ஒரு ஹோஸ்ட் பண்ற அவன் பேரை கூட நான் சொல்ல விரும்பல. உங்க ஃப்ரெண்ட் ஒரு அபியூசர் தான். அவன் அபியூஸ் பண்ணும்போது இப்ப நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க விக்டிம் கார்டு வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல உங்க ஃப்ரெண்ட் வந்து இங்க குரூப்ல வந்து அரட்டை எழுதிறீங்க. அவன் என்ன பண்றான்னு அவன் ட்விட்ல போய் பாருங்க. அவன் என்னென்ன பேசியிருக்கானோ அவன் ரெக்கார்டிங்ல எடுத்து போய் பாருங்க. உங்களுக்கு வந்து ஆன்லைன் அபியூஸை பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்ல. டிஎம்கே கவர்மெண்ட்க்கு எந்த தகுதியும் இல்ல. இந்த இப்ப பேசினாங்கல்ல உமன்ஸ், அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. எவ்வளவு தளபதியோட ஃபேமிலியை எவ்வளவு அபியூஸ் பண்ணி பேசியிருக்கான். அவனோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து இப்ப வந்து என்ன ஒழுங்கு, நாங்களும் ஒழுங்குங்க, நான் இப்ப வந்து நாங்க வந்து என்னென்ன பண்ண போறோம்னு பாருங்க, அப்படி பண்ணுங்க. உங்களால முடிஞ்சாதான் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், டிவிகே மெம்பர்ஸ் வந்து டீசெண்டா அடிங்க. நான் என்ன சொல்றேன், அடிக்கிறத நீ நிப்பாட்டாதீங்க. டீசெண்டா அடிங்க, டீசெண்டா வந்து அப்ரோச் பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சும்மா வந்து இங்க ஒரு 4 பேர் ஸ்பேஸ் போட்டு நாங்க இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் அப்படின்னா முடிஞ்சதை பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிறேன். ஏன்னா தளபதியை வந்து அவ்வளவு அபியூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு 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 நாயோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு நீங்க எப்படி வந்து இவ்வளவு இட் இஸ் உத்தமி நாட் த. இல்ல இல்ல பிரசன்னா பிரசன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இல்ல அது பிரசன்னா அது அவங்க சாய்ஸ். அதுல ரேவந்த் நம்ம எந்த விடுங்க எந்த இல்ல இதுவும் இல்ல. ஒரே see நிமிஷம் இல்ல முடிச்சிடறேன் இல்ல மான்ஸ்டர். இல்ல நான் பாயிண்ட் ஒரே அப்ப முடிக்கல. ஒரே ஒரு ரேவந்த், ஒரு நிமிஷம் ரேவந்த். நீங்க ம். இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு நீ வந்து இந்த மாதிரி உத்தமி மாதிரி வந்து ஸ்பேஸ் போடலாமா? இல்ல இல்ல அதுதான். இல்ல 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 நான் வேணாம் அது ப்ரோ அந்த ப்ரோ பாயிண்ட்டுக்கு ப்ரோ தான் வரேன். ஆக்சுவலா நான் அந்த அததான் பாயிண்ட்டுக்கு தான் வரேன். அததான் வேணாம் இல்ல இல்ல அததான் அந்த வேணாம் இல்ல அந்த சொல்லுவாங்க பாயிண்ட்டுக்கு இல்ல தான் வரேன். இப்போ எனக்கு எனக்கு வார்த்தைகள் வந்து யாராவது மீனிங் மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். டேஷ் பையன் அப்படின்னா என்ன மீனிங்? நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு அம்மாவை திட்டுற வார்த்தை தானே. ஆமா ஆமா ரஜினி கண்டிப்பா. ரஜினி ஃபேன்ஸ் சி இல்ல ரஜினி இல்ல இல்ல முடிச்சிடறேன். இப்ப பர்டி மேம், அதுக்கப்புறம் சுபா மேம், சரண்யா மேம், இவங்க கூட இருக்கிற ஆட்கள், நண்பர்கள் இந்த வார்த்தைகள் வந்து ஸ்பேஸ்லி யூஸ் பண்றாங்க. அப்போ இவங்க மட்டும்தான் விமனா? அப்ப எங்க வீட்டுல வந்து என்ன பெத்து போட்டவங்க விமன் கிடையாதா? இல்ல உன்னை பெத்து போட்டவங்க விமன் கிடையாதா? எல்லா விமன் தானே. விமன்னா எல்லாருக்காருமே போராடணும்ல. இப்போ நீ ரஜினி ஃபேன் விமனுக்காக போராடுவியா இல்ல விமனுக்காக போராடுவியா? அது அந்த கிளாரிட்டி மட்டும் அடுத்த வாட்டி ஸ்பேஸ்ல கொடுக்க சொல்லு. ரஜினி ஃபேன் விமனுக்கு மட்டும் தான் போராடுறேன், நீ டெய்லியும் ஸ்பேஸ் போடு. எல்லா விமனுக்காக போடுறேன்னா உன் கூட இருக்கிற கபிலன்னு சேர்த்து அடி. ஏன்னா அவன் எல்லாருமே இல்ல அதெல்லாம் பண்ண முடிச்சிடுறேன் மாட்டாங்கடா மான்ஸ்டர். ரேவந்த். அது ஓகே மான்ஸ்டர், நம்ம சொல்றதுதான் நம்ம கடமை, அவ்வளவுதான். அவங்க கேட்க மாட்டாங்க. இது வந்து இது பேசணும். ஆனா இது நம்ம என்னன்னா கடந்து போயிடலாம், விட்டு போயிடலாம், அப்படியே எவ்வளவு நாள் போறோம்? சும்மா கான்ஸ்டன்டா உட்காந்துட்டு இதெல்லாம் வெயிட் பண்ணு. முதல்ல இதெல்லாம் வந்து பண்ண சொல்றதே திமுக காரங்க தான். திமுகவோட ஆமா ஐடி விங் இருக்கிற எல்லாருமே தான். அவங்க தான் கூப்பிட்டுட்டு வராங்க. இன்னொன்னு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல நான் இல்ல வந்து ஒரே ரேவந்த் நிமிஷம் ஒரே ரேவந்த் நிமிஷம் இங்க ஒரே பாருங்க. லியோ 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 ஒரே இல்ல நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம். ரேவந்த் இங்க ஆரி பாருங்க. ஆரி இல்ல வெயிட் இல்ல பண்ணு. ஒரே நிமிஷம் நான் ரேவந்த். வந்து ரஜினி இல்ல ஒரே இல்ல நிமிஷம். நான் ரேவந்த். வெயிட் பண்ணியா ஒரே இல்ல நிமிஷம். ரியா ப்ரோ ஒரே நிமிஷம் லியோ நான் ப்ரோ. வந்து ரஜினியை திட்டிருக்கேன்யா, நான் இல்லைன்னு சொல்லலையா? நான் திட்டினேன். என் தலைவன் உன் ரஜினியை திட்டல. ஆனா நீ கூட்டு வந்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கல, அவங்களோட தலைவனே உங்க ரஜினி அசிங்கப்படுத்தி இருக்கான். சோ உங்களுக்கு என்னன்னா எங்க கிட்ட இன்னைக்கு இன்னைக்கு நீங்க தைரியமா நீங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த தைரியத்தையே அங்க காமிக்க மாட்டேன்றீங்க. அங்க ரஜினியை திட்டிருக்காங்க, ரஜினி குடும்பத்தை திட்டிருக்காங்க. ஏன் அன்னைக்கு வாய் திறக்கல? இன்னைக்கும் நீங்க ஏன் வாய் திறக்க மாட்டேன்றீங்க? இன்னைக்கு வந்து எனக்கு நிறைய பேசணும்னு சரி விடு தோணுது. ரேவந்த். இல்ல நான் விடு இங்க ரேவந்த் பாரு நான் யார்கிட்ட சிம்பிளா கேட்டுக்கிட்டு சொல்றேன். இல்ல இல்ல நீ வந்து சிம்பிள். இல்ல இல்ல பழசெல்லாம் மாஸ்டர் வந்து ஒரே அதெல்லாம் இது நிமிஷம். பண்ணி யாருக்கும் ப்ரூஃப் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல ரேவந்த். நம்ம அக்கா கட்சி வந்து இது ஆமா ப்ரூவே பண்றது இல்லக்கா. இல்ல நீ இல்ல அத பத்தி சிஸ்டர் பெருசா சிஸ்டர் யோசிக்காத. நீ கட்சி நீங்க ஆரம்பிச்சு எப்படி அக்கா இருக்குன்றத மட்டும் நீ யோசிச்சு. அக்கா நான் யோசிக்கவும் இல்லக்கா. எனக்கு என்னன்னா கீழே இல்ல வந்து இல்ல இந்த சில ஜோக்கர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வந்து என்ன தப்புன்னு சொல்லியா? சரி நான் தப்பு ஏத்துக்கிறேன். நான் இல்ல தப்பு தான். ஆனா உன்னை நீ பத்தி நீ கூட நம்மளுக்கு கூட தெரியும்ல, கூப்பிட்டு வச்சு நம்ம பேசிக்கிட்டு ஃபேண்டம்ல இருக்கல. அவனே இருக்கவங்களுக்கு உன் தெரியும். தலை. சரி மத்தவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் ஸ்டாலின் இல்ல. ஐயாவே இரு ரஜினியை இரு திட்டி இருக்காரு. தயாநிதி மாறனே ரஜினியை திட்டி இருக்காரு. அங்க கேள, நீ தைரியமான ஆள் தானே. அதெல்லாம் நாங்க விஜய் ஃபேன்ஸ் அது திட்டோம்ப்பா. இல்ல இல்ல ஆமாப்பா. இல்ல இல்ல சிஸ்டர். இல்ல ரேவந்த் நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இதுக்கு மேல என்னால பேச முடியாது. எனக்கு டைம் ஓவர் ஆச்சு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருங்க. ஆக்சுவலா நம்ம ரசிகரா இருக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம அண்ணனை
தளபதியை திட்டும் போது எல்லாருமே சண்டை போட்டிருப்போம். நானும் சண்டை போட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்ல கிடையாது. என்னைக்கு அண்ணன் தலைவர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாரோ, டீசென்ட் அப்ரோச் சொன்னாரோ, அதுல இருந்து நம்ம தோழர்கள் எவ்வளோ பேர் மாறிட்டாங்க. ஸோ டீசெண்டான அப்ரோச் தான். நிறைய விஷயத்துக்கு நாங்களும் சகிச்சுட்டு போயிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்மளை கேள்வி கேட்கறவங்கலாம் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடுநிலையாளர்கள் இருந்தா பரவாயில்ல, ஓகேங்க, நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே நியாயமா இருக்கு, நாங்க மாத்திக்கிறோம், வரக்கூடிய நாட்கள் நாங்க மாத்திக்கிறோம், தப்பு கிடையாது, அது இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஏன்னா நம்ம மக்களுக்கான நம்ம இந்த கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்காக நம்ம நோக்கி பயணிச்சுட்டு இருக்கும் போது ரசிகர் சண்டைலாம் தூக்கி ஒரு பக்கம் ஓரமா வச்சிருக்காங்க நம்ம வந்து. ஆனா இவங்க எப்பவுமே சரி அண்ணனா வந்து எது பண்ணாலுமே வன்மத்துல பேசுறவங்க, தரம் தாழ்ந்து இப்போ விமர்சனம் சுபா பண்றவங்க. மேம் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம், லியோ வெயிட் பண்ண. சுபா மேம் வந்து அந்த ஸ்பேஸ்ல பேசிட்டு ரேவந்த் இருக்காங்கல்ல, ஒரே நிமிஷம். நேமே இழுக்காத இல்ல ரேவந்த், நான் நேம் இழுத்து அது இல்ல வேஸ்ட் இந்த ரேவந்த். பாயிண்ட் நான் நேம் இழுத்து தான் பேசணும். அன்னைக்கு த்ரிஷா அவங்க இல்ல வெயிட் இல்ல பண்ண அது வெயிட் பண்ண வெயிட் கம்ப்ளீட்டா பண்ண வேஸ்ட் வெயிட் ரேவந்த். பண்ண நான் நம்ம பேசி அட்டென்ஷன் முடிக்கிறேன். கொடுத்த மாதிரி ஆயிடும். பரவாயில்ல, இந்த ஒரு நிமிஷம் அட்டென்ஷன் பிரச்சனை கிடையாது. சுபா மேமன் ஒருத்தவங்க இருக்காங்க. த்ரிஷாவோட போஸ்ட் வருது தளபதியோட பர்த்டே அன்னைக்கு. அவங்க ஒரு கமெண்ட் பண்றாங்க, அதுக்கு ஒரு ரிப்ளை கமெண்ட் ஒன்னு வருது, அதுக்கு சர்க்காசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரஜினிக்கு மட்டும்தான் குடும்பமா, இல்ல சுபா மேம் உங்களுக்கு மட்டும்தான் குடும்பமா? அடுத்தவங்களுக்கு குடும்பம் கிடையாதா? இதெல்லாம் நம்ம பேசணும்னா ஏகப்பட்ட விஷயம் பாயிண்ட் எடுத்து பேசலாம். ஆனா நம்ம நம்ம என்ன தெரியுமா நம்மளோட பெரிய பிரச்சனை? நம்மளோட கேர்ள்ஸ் கிட்ட நான் உண்மையாலுமே பயங்கரமா என்ன தெரியுமா நான் ப்ரௌடா சொல்லுவேன், ஒரு பிரச்சனைனா ஃபேஸ் பண்ணுவாங்க, விக்டிம் கார்டு எடுக்க மாட்டாங்க நம்ம சைட்ல. அந்த அந்த விஷயத்துல நான் பிரேவா எங்க பொண்ணுங்கன்னு நான் தைரியமா சொல்லுவேன். எங்க பொண்ணுங்க வந்து சவாலை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விக்டிம் கார்டு எடுத்துட்டு ஐயோ உலகம் எங்களை காப்பாத்தோன்ட்டு பண்ணிட்டு இருக்காதுங்க எங்க எங்க சைடு இருக்கிற பொண்ணுங்க. டேய் இந்த விஷயத்துல போதும்டா, நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் நேரமா இது பண்றேன். பேசிட்டு இருக்கடா. கவினே, ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு நிமிஷம் கார் பார்க் பண்ணிருக்கேன். நான் ஒரே ஒரு மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஒரே ஒரு மட்டும். ஆக்சுவலா நான் வந்து இந்த லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்ப வந்து நீங்க வந்து எந்த விஷயத்த பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப வந்து வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து நெக்ஸ்டோட டார்கெட்டை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கணும். அதனால நீங்க வந்து டீசெண்டா வந்து அடிங்க, எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா இப்ப விக்டிம் கார்டு பிளே பண்ற யாருமே ஒழுங்கு இல்ல. இந்த டிஎம்கே பொறுக்கிங்களுக்கோ இல்ல இந்த விக்டிம் கார்டு பண்றவங்களுக்கோ வந்து பேசுறதுக்கான அருகதையே இல்ல. ஏன்னா உங்க ட்விட்டர்ல போய் பாருங்க, த்ரிஷா பத்தி சர்க்காசமா வந்து அவ்வளவு பேசுறது. இதுங்க. ஒரு சோனியான்ட்டு நிமிஷம், ஒரே ஒருத்தவங்க ஒரு நம்ம நிமிஷம். நம்ம சைடு கட்சிக்காரங்க இருக்காங்களே, அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க போய் பார்க்க சொல்லுங்க. என்னன்னு பேசியிருக்காங்க. அது ரஜினி திமுக ஃபேன்சி சேர்த்தா எச்ச சொல்றேன். நாய்களுக்கு இன்ஃபேக்ட் வந்து வந்து எந்த சோனியா பகுதி அக்கா ரஜினியை எந்த பத்தி பேசினதே கிடையாது. அந்த அக்காவோட போடுற கமெண்ட்லயே போயிட்டு ஸ்லக் ஷேமிங் பண்ணிருக்காங்க. அந்த பத்திரிகை ஏதாவது ஒரு ஸ்பா நியூஸ் வந்தாலே அந்த அக்காவை டேக் பண்ணிக்கிட்டு இருந்த குரூப் இதுங்க. ரஜினி ஃபேன்ஸ் நான் சொல்றேன். டிஎம்கே ஆட்கள் கம்பல்சரி பண்ணுவாங்க. இங்க உட்காந்து பெண்களுக்காக போராட்டம் பண்றீங்களா, ப்ளீஸ் எங்க சோனியாக்காக்கும் சேர்த்து போராட்டம் பண்ணி அதுக்கான நீதி வாங்கி கொடுங்க. அதுல கபிலனும் ஒருத்தர் இருக்காரு, அவரும் அந்த ஸ்பா கமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ப்ளீஸ் எங்களுக்கு சோனியாக்காக்கும் சேர்த்து போராடுங்க, சோனியாக்காக்கும் சேர்த்து நீதி வாங்கி கொடுங்க. போதும்டா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்ப டிஎம்கே ஆளுங்க பண்ற எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுங்க. அவங்க வந்து பொண்ணுங்களை வந்து எவ்வளவு தப்பா பேசுறாங்களோ அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்களும் போடுங்க, போட்டு அடிங்கிறேன் நானும். சரி, அது பிளான் போட்டாச்சு. அது ஆல்ரெடி டேட்டா கலெக்ட் இந்த பண்ணியாச்சு. சாட்டர்டே சண்டே போட்டுருவாங்க. இல்ல ஒழுங்கா இங்க போட பாருங்க, போறாங்க. மாற்று நம்ம அவங்கள சரி, பத்தி இல்ல பேசி லியோ bro, டைம் ஒரே வேஸ்ட் நிமிஷம் பண்ண இருங்க. வேணாம் தான் நினைக்கிறேன் நான். இல்ல நான் உண்மையால அதெல்லாம் சொல்லிடுவேன். சொல்றேன், இல்ல அவங்கள பத்தி பேசுறதுக்கு டைம் இல்ல வேஸ்ட் ப்ரோ, பண்ண வேணாம். லியோதாஸ் ப்ரோ, இது அதெல்லாம் வந்து புரியுது. வேற மாதிரி போகுது. அதுக்காக ஏன் ஒரே ஒரு கேளுங்க. நாள் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி அதை இது பண்ணணும், அட்ரஸ் இல்ல பண்ணி இல்ல அவனுக்கு லியோ bro, ஒரு கண்டிப்பா. நிமிஷம் இல்ல இருங்க. இல்ல இல்ல நீ ப்ரோ, இது இப்ப முடியாது. பேசுற எங்க பாருங்க, இது லியோதாஸே எவ்வளவு முடியாது. அபியூஸ் பண்ணிருக்காருன்னு கேளுங்க அவர்கிட்ட. ஆனா பொறுப்பு வாங்கினதுக்கு அப்புறம் அபியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். பொறுப்புனே கிடையாதுடா, இவரு பாலிடிக்ஸ் வந்தாலே எல்லாம் கம்மன் ஆயிட்டாங்கடா. சும்மா நீங்க நச நச வேற. நசன்ட்டு இவங்க இந்த இல்லடா, குரூப் நான் என்ன சொல்றேன் இப்போ அடுத்த இல்ல வாட்டிலாம் இப்போ வந்து வந்தாங்கன்னா ஆமாங்க இருடா. நாங்க பண்ணோங்க, ஒண்ணும் பண்ண முடியாது, 200 மாத்த பேர் முடியாதுன்னு இருக்காங்கடா சொல்லுங்க. ஸ்பேஸ்ல. இதுல ரஜினி ஃபேன்ஸ் பத்தி பேசுறது வந்து அட்டர் வேஸ்ட்டுடா. ஏதாவது உருப்படியா பேசிட்டு போயிடலாம். இல்லடா, நான் சரி, ரஜினி இன்னொன்னு. ஃபேனே இல்ல பேசல. நீங்க வந்து அவங்க வந்து இல்ல இந்த ஆன்லைன் பாலிடிக்ஸ் தப்பிக்க கந்தசாமி முடியல. ஸ்ரேயாவா மாறுறாங்களே, இல்ல அதான் பிரச்சனையாவே பேசுறத இருக்கு. கேளுங்க. மாறிட்டு போட்டுங்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ரேயாவோட நிலைமை என்ன ஆச்சு பார்த்தல. இல்ல புரியல யார் யார் என்ன பேசுறீங்க ப்ரோ, எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறீங்க. ஒரே ஹலோ ப்ரோ யாரு பேசுறீங்களோ கேட்க மாட்டேங்குது ப்ரோ. பேசு, விஜய் வாய்ஸ் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு விஜய். லாங்ல கேக்குற மாதிரி இருக்கு. ஆமா. சரி, நான் ஒண்ணு சொல்றேன். சரி, இது என்னோட பர்சனல் தாட்ஸ், ஓகேவா? சரி, பர்சனல் தாட்ஸோட இதுதான் வந்து பொதுவா வந்து சரி டிவிகேல நீங்க இப்போ பேசிட்டு வந்து இருங்க, நான் இப்போ 2 மச் ரேவந்த் மியூட்ல வந்து இருக்கேன். ஆமா, ரேவந்த்க்கு வந்து இப்போ சொன்னது விஷயத்தையும் நான் கோட் பண்ணி சொல்றேன். சரியா? சிம்பிள். இங்க பாரு, இங்க டிவிகேவா இருக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தளபதி ஃபேனா இருந்திருக்காங்க. சரியா? தளபதி ஃபேனா தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்காங்க. தளபதிக்காக தான் பேசியிருக்காங்க. ஓகேவா? இண்டிவிஜுவல் ஆக்டர்ஸை அட்டாக் பண்ணியோ ஏதோ பேசும்போது அந்த டைம்ல நடந்த விஷயங்கள் இதெல்லாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, டிவிகேவை ஜாயின் பண்ணதுல என்ன தப்பு? டிவிகே ஜாயின் பண்ணதுல என்ன தப்பு?
அவன் மேல தப்பு இருந்தா ஓகே. இஃப் யூ ஃபீல் இஃப் யூ நாட் கம்ஃபர்டபிள் ஆர் இட்ஸ் லைக் இவங்களை அபியூஸ் பண்ணியிருந்தா கிவ் அ கேஸ் மேன், கோ அண்ட் டூ தட். இங்க உட்காந்து சீன் கிரியேட் பண்றதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அண்ட் வாட் யூ ட்ரைங் டு ப்ரூவ் அதுதானே கேட்பேன். இப்போ நீங்க வந்து ஸ்பேஸ்ல போட்டு உட்காந்து பேசி வாட் யூ ட்ரைங் டு ப்ரூவ். இப்போ யார் தப்புன்னு எங்க பையனை பத்தி எங்களுக்கு தெரியும். இதுல வந்து நீங்க விக்டிம் ப்ளேம் பண்றதெல்லாம், விக்டிம் கேம் ப்ளே பண்றதெல்லாம் வந்து இட்ஸ் டூ சைல்டிஷ். யூ பீப்புள் ஆர் மெச்சூர்ட். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் யுவர் நேம் அண்ட் வாட் இஸ் பிகாண்ட் யூ, பட் யூ ஆர் பீப்புள் ஃபீல் லைக் எ மெச்சூர், பட் ரொம்ப சைல்டிஷா இருக்கு சில கேம் பிளேஸ்லாம். இதெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போயிடுச்சு ட்விட்டர்ல. சரியா? இப்போ ரேவந்த் வந்து ஒரு விஷயம் அவன் பண்ணது, இப்போ அவன் ஆஃப்டர் டிவிகே மெம்பர் கேடர் ஆயிட்டுக்கு அப்புறம் அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னா கம் வித் தட். அவன் ரேவந்த் சொல்றதும் அதுதான். இதுக்கு முன்னாடி நான் பேசினது இல்லைன்னு சொல்லவே இல்லை, அவன் பேசியிருக்கேன். ஆனா அவங்க என்ன பேசியிருக்காங்களோ அது ரிப்ளை கண்டென்ட் தான் கொடுத்துருக்கேன்றானே. அப்ப ஏன் ரிப்ளை ஒருத்தனை தூண்ட வச்சதுக்கும் அது ஒரு தப்பு பண்ண தூண்ட வச்சதுக்கும் தப்பு தூண்ட வச்சோன்னா நீ கேட்கணுமே, நீ என்ன பண்ணப்பா அப்படின்னு கேட்டிருக்கணுமே. இது எண்ட் ஆஃப் த டிஸ்கஷன் 2 பேரையும் வச்சுதான் பேசணும். நீ ஒருத்தரை வச்சு பேசிட்டு இன்னும் அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் வந்து டு த கோர் அண்ட் ஃபன்னி மெட்டீரியல் இஸ் லைக் இதை வந்து இந்த டிஎம்கே ஐடி விங் வந்து ஒரு 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 பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகே, இந்த கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டர் பிளாட்ஃபார்ம்ல இதை கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க ஒரு 2 நாளா. I think they try to pick 2 to 3 person who's an important person and let them to speak in a speaker. இந்த மாதிரி டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த இதுன்னு போட்டு they related to the topic to டிவிகே. ஆனா டிவிகே இல்லையா பொதுவாவான். நீ பண்றது ஊருக்கு தெரியவே தெரியாது. என்ன கேம் பிளே பண்ணிட்டு இருக்க? என்ன இது சைல்டிஷா இருக்கியா? நீங்க ஏதாவது இஃப் யூ ஃபீல் நாட் கம்ஃபர்டபிள் தேர் இஸ் அ பிளாட்ஃபார்ம். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க விமனுக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷன் எடுக்க போறாங்க. அதை பண்ணிட்டு போயிடு. இதுல உட்காந்துக்கிட்டு நீ வந்து டாபிக்கை வேற ஹெட்டிங் வேற போட்டானா டிவிக்கு நாங்க சொல்லணும் டிவிக்கு ரிலேட்டட் டாபிக் போட்டு உட்காந்துட்டு வாட் யூ ட்ரைங் டு ப்ரூவ் இட்ஸ் வெரி சைல்டிஷ். அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதை நிறுத்துறது எதுக்கு நான் நிறுத்துறதுன்னு சொல்றேன்னா, நான் நிறுத்துறதுக்கு உங்களுக்கு யார் அதெல்லாம் கிடையாது. தேர் இஸ் அ பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான சோர்சஸ் இருக்கு. டூ இட் தட் அப்படின்னு சொல்றேன். செகண்ட், இங்க டிவிக்கு ஜாயின் பண்ணி அவனா தப்பானா அப்ப கொண்டு வா. டிவிக்கு இஸ் ரெஸ்பான்சிபிள். ஆமா, நீ அவனை கொண்டு வா, நாங்க பேசுறோம், நாங்க அதை பத்தி பேசிக்கிறோம். அவன் மேல தப்பு தான் நாங்களே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றோம். அதுக்கு மேல கட்சியில அவனை நாங்க வச்சிருந்தோம் என்ன கேள்வி, அப்போ சட்டையை பிடிச்சி கேள்வி நாங்க பதில் சொல்லுவோம். இன்னைக்கோ நடந்தது, அப்போ நடந்த ஃபேன் ஃபைட் எல்லாம் தூக்கிட்டு வந்து பேசுறதுலாம் இட்ஸ் டோட்டல் டிராமா. அதுவும் அவன் பேசின கண்டென்ட் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதுவும் ஒன்று தெளிவா சொல்லிக்கிறேன். இன்னொன்னு, மாறுறதுக்கு ஒருத்தனுக்கு சான்ஸ் இருக்குது, அவன் மாறிட்டான், இதுல என்ன தப்பு? 5 கொலை 6 கொலை பண்ணவனே மாறிட்டு இருக்கான் உலகத்துல. அவனுக்கே இந்த கவர்மெண்ட் சான்சஸ் கொடுக்குது. தப்பா பேசினா திட்டான், ஃபேன் ஃபைட் போட்டிருக்கான். அவன் வந்து ஃபேன் ஃபைட் போட்டிருக்கான் மீன்ஸ் லைக் அவன் வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து ட்ரையாட் ஃபேனா இருந்திருக்கான். அவன் அது போட்டிருப்பான். அவன் மாறுறதுக்கு என்ன சான்சஸ் இருக்கு? அது மாறிட்டான். இப்ப என்ன தப்பு அதுல? நீ மாறவனை கூப்பிட்டு வச்சு நீ உட்காந்து நீ டைட்டில் போட்டு உட்காந்து பேசினா நீ என்ன பண்ற தெரியுமா? சிம்பிளா சொல்ல, அவனை திருப்பி தப்பு பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அதுக்கு தான் நாங்க வந்து இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சிம்பிளா உன் மைண்ட்ல ஒன்னே நினைச்சுக்கோ, நீ இப்ப டிஎம்கே கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கதுல, நான் அப்பயே சொல்றேன், ஆஃப்டர் எலெக்ஷன் உனக்கு காரி துப்பிட்டு போயிடுவான், உனக்கு கசிக்கு போட்டு போயிடுவான். சிம்பிளா தெரியலன்னா உங்க ரஜினி வேணாம், உங்க ஸ்டார் கிட்டே கேட்டுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். உங்க ஸ்டார் கிட்ட கேட்டுக்கோங்க திமுக என்ன பண்ணும் அப்படின்ட்டு. இனி நீ வச்சு திமுக காரன்னு உன்னை நம்பி பேசுற தெரியுமா? எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தூக்கி போட்டு போயிடுவான். இந்த ஃபார்மேட் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்க, நீங்க 2 பேரும் காம்பினேஷன் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கேன், தூக்கி போட்டு போறா. ஈவன் தோ ஐ டோன்ட் நோ வெதர் ரஜினி நோஸ் அபவுட் திங்ஸ் வாட் கோயிங் ஆன் ட்விட்டர். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சாலுமே அதான் சொல்லுவாரு. ஏன்னா உங்க ஃபேண்டம்ல ஒருத்தன் பேசினத ரஜினி காதுக்கு போய் அங்க பிஆர்ல இருக்கவர் வந்து மெசேஜ் போட்டு பர்சனலா இந்த மாதிரிலாம் ஓவர் இதை யாரும் பண்ணாங்களோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ரஜினி சார் இருக்கவன கெட்ட பேரை உண்டாக்கும்னு சொன்னீங்கதான் ஸ்பேஸை விட்டு போனாங்க. எதுக்கு இப்ப திருப்பி அதே ஃபார்முலா நீங்க கிரியேட் பண்றீங்க? திருப்பி அவர்கிட்ட இருந்து வந்தா நீங்க அடங்கிடுவீங்களா? அவரே உங்களை நீங்க ஃபாலோ பண்ற ஸ்டாரே விரும்பல. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக இங்க ஒரு கட்சி ஆரம்பிச்ச இதே விஜயகாந்த் இப்படி பண்ணி தான் விஜயகாந்த் ஒழிச்சு கட்டினீங்க. ஃபேக் அலிகேஷன் ஃபேக்கா அவர் மேல என்னென்னலாம் ட்ரோல் பண்ணுமோ எல்லாம் பண்ண. நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் வரவனே ரேர் இந்த உலகத்துல. அதுவும் 1-2 பேர் தான் தைரியமா வர்றதே. அது 2 கட்சி எதிர்த்துட்டு வரவனே நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தனா நீ உன் தலையில நீயே பண்ண வரி போட்டுக்கிட்டா. காலம் முறுக்க நீ அடிமையா உட்காந்துக்கிட்டு கஞ்சி தண்ணி குடிக்கணும்னு நினைச்சினா குடி. உன யார் வேணா சொல்றான்? நாங்க கஷ்டப்பட்டு போராடிக்கிறோம், அவ்வளவுதான். நான் இதை பத்தி இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் இதை பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற யாருக்கா கருத்து தான் சொல்லுங்க. டேய் இதை விட்டு தொலைங்கடா. அவங்க சும்மா அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணிட்டு இருக்காங்கடா. இது கூட தெரிய மாட்டேங்கிறா அவங்க யாருக்குமே.
இல்ல இல்ல அதுல ஏதோ இல்ல உட்காந்துட்டு இருக்கீங்க செல்வம் எல்லாரும். கடந்து போ புரிஞ்சுக்க கடந்து மாட்டேங்கிறானுங்க கன்ஃபார்ம் சுரேஷ். ப்ரோ. இவனுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானுங்க. டேய் அதுலயே உட்காந்துட்டு இருக்காதீங்கடா, அவங்க நம்மள கடிக்க தான் செய்வாங்க, அவனுக்கு இன்னும் நம்மள டைவர்ட் அதிகமாவே வரும். பண்றானுங்க. நம்ம ஃபேன் பேஸ் பெரிய வீழ்ச்சியா. நீ நல்லா ஒரு கிளியரா ஒண்ணு சொல்றேன். கோவையில ஒரு பொண்ணை தேவையில்லாம வேலை மெனக்கெட்டு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நமக்கு எதிராக பேச வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மள ஆன்லைன்ல ஸ்பிளிட் பண்றானுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு நம்மள டைவர்ட் பண்றானுங்க. அத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு கண்ட கர்மத்தை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போங்கண்ணா. தேவையில்லாத பேசினதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமே இருக்கீங்க? நான் 2012 இருந்து இருக்கேன். என்ன தெரியும்? சொல்ற தேவையில்லாத டாபிக். மாநாடு டைம்லயும் பேசியிருக்கான். ரஜினி சைட்ல இருந்து அந்த ரியாஸ் அவரு இதுவும் போஸ்டும் போட்டிருக்காரு, தேவையில்லாத பண்ணாதீங்கன்னு. அவனுக்கு திருப்பி பண்றானுங்க. அது உள்ள யாரு போறா? டிஎம்கேல இருந்து ஒருத்தன் யாரு 2 நாளைக்கு முன்னாடி உதயநிதி கூட போட்டோ எடுத்த ஒருத்தன் போய் அங்க ப்ராப்ளம் கிரியேட் பண்றான். அவங்ககிட்ட பேசுறான். திருப்பி இதை ட்ரிகர் பண்றானுங்க. உங்களுக்கு பாலிடிக்ஸ் புரியலையா? சத்தியமா புரியல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலையா? தினேஷ் தேவையில்லாத ப்ரோ, விஷயத்தை எதுக்கு இல்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவனுக்கு டெஃபினேஷனுக்கும் டெஃபமேஷனுக்குமே இல்ல வித்தியாசம் ப்ரோ, கிடையாது. தினேஷ் ப்ரோ, நம்ம வந்து அந்த பாலிடிக்ஸ் நாய் பேசிட்டு தான் தான் பேசணும் இருக்கோம். அவசியம் கிடையாது. ஒரே நிமிஷம். இல்ல தினேஷ் ப்ரோ, நம்ம பாலிடிக்ஸ் காலையில இருந்து பேசிட்டு தான் இருந்தோம். தளபதி பத்தி பேசிட்டு இருந்தோம். நேத்து ஃபுல்லுமே நீங்க பேசிட்டு பேசுங்க, இருந்தோம். நான் அதை சொல்லலைங்க. இந்த இல்ல டாபிக் வேஸ்ட். ஒரு சில விஷயம் இல்ல வேஸ்ட்னு கிடையாது, நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம டோட்டல் ஐடி விங் மேல ப்ளேம் பண்றாங்க. அவங்க பண்றவங்க வந்து கரெக்டா இல்லைனாலும் கிடையாது. அதுக்கு ஒரே வந்து நிமிஷம் நம்ம வந்து ஒரே ஒரு நிமிஷம் ஒரு 3 டைம் நாளைக்கு முன்னாடி ஒதுக்கி அதுக்கான ஒரு இதை வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறோம், அவ்வளவுதான். அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி 20 டேஸ்க்கு கிடையாதுன்னு முன்னால தான் நம்ம சொல்றோம். 20 டேஸ்க்கு முன்னால அவங்கள நம்ம ஒரே எதுவும் நிமிஷம் ப்ளேம் பண்ணல. இல்ல சிஸ்டர், சொல்றத பத்தி கேளுங்க. இல்ல 20 சிஸ்டர், நாளைக்கு நீங்க முன்னாடி உங்களோட பாயிண்ட்ஸ் 20 இல்ல நாளைக்கு இல்ல முன்னாடி கிஷோர் ஒரே நிமிஷம் இருங்க. நான் பேசி இல்ல முடிக்கிறேன். இல்ல கிஷோர் ஒரு பாயிண்ட் மட்டும் 20 நான் நாளைக்கு சொல்லிக்கிறேன். ஒரே முன்னாடி நிமிஷம், இல்ல ஒரே லியோ ப்ரோ நிமிஷம். ஒரே நிமிஷம் இருங்க. இல்ல கிஷோர் ப்ரோ பேசிட்டு லியோ நீங்க இருங்களா, ஒரே லியோதாஸ் கிஷோர் ஒரே பேசிட்டு நிமிஷம். பேசிட்டு விடுங்க. பேச விடுங்கப்பா. 20 நாளைக்கு முன்னாடி அதே பொண்ணு நம்ம டிவிக்கேல வேற ஒரு மதன்குமார்னு பேர் போட்டது. இந்த மதன்குமார்னு சொல்லி உட்காந்து தேவையில்லாம ஃபேக் கிரியேட் பண்றது. நான் வந்து அவங்கிட்டே கேட்டு வந்து டிஎல்ல போஸ்ட் போட்டேன். அந்த மதன்குமார் வேற இவன் வேறன்னு. அவங்களுக்கு தேவை அட்டென்ஷன், அதை நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் உண்மை. நான் தான் சொல்றேன்ல, தேவையில்லாத டாபிக்னா டாபிக் தான். நான் என்ன சொல்றேன் ப்ரோ, நான் என்ன சொல்றேன், தளபதி பத்தி மார்க்கிங் பண்றாங்க, தளபதி வந்து கொச்ச கொச்சமா பேசுறாங்க, அதெல்லாம் ரைட்டா? அவர் இது ஹியூமன் இல்லையா? தளபதி கொச்ச பேசுறது அவர் ஹியூமன் ப்ரோ இல்லையா? விஜய் டி ப்ரோ, எல்லாம் பண்ணிருக்கேன். நீங்க என்ன பண்ணீங்க? நான் தான் சொல்றேன்ல, பிகேர்ல நிறைய நடக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது வெளியில. தேவையில்லாத பேசி டாபிக்கை டைவர்ட் பண்ணாதீங்கன்றதான் நான் சொல்றேன். நாங்க யாரும் சும்மா உட்காந்துட்டு இல்ல, யார் என்ன பண்றாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அல்ல இல்ல, தேவையில்லாத விஷயத்துக்கு நாங்க சொல்றோம் மெசேஜ்ல போய் தேவையில்லாத டாபிக் பேசாதீங்க, தேவையில்லாத கொண்டு அட்டென்ஷன் கொடுக்காதீங்கன்றதுதான் என்னுடைய இதுவே. யாருமே எதையும் பார்க்காமலாம் இல்ல, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எல்லாரும் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி எல்லாரையும் நோட் பண்ணி எடுத்துதான் சொல்றதுதான் உள்ள. இங்க ஸ்பேஸ் போட்டு பேசின அத்தனை பேரை பத்தியும் உள்ள தெரியும். சொன்னதுக்கு என்னன்றாங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, சப்ப மேட்ரு, இதெல்லாம் ஒரு மேட்ரான்னு கேட்டு போயிட்டே இருக்காங்க. எதுக்கு நீங்க அட்டென்ஷன் கொடுக்குறீங்கன்னு தான் கேக்குறேன். இப்ப கிடையாது, மாநாடு கிஷோர் நான் ஒரு பாயிண்ட் ஸ்பேஸ் சொல்லிட்டு போட்டு போயிடுறேன். பேசிக்கிட்டு இருந்தான். எனக்கு வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போயிடுறேன். 1 மணி ஆயிடுச்சு. சோ இதுக்கு மேல டைம் இல்ல. ஐயோ அண்ணா நீங்க இந்த இத மட்டும் சொல்லாதடா. ஹாய் லியோதாஸ். அதான் சும்மா இருக்க மாட்டேன். லியோதாஸ் இல்ல இதுக்கு மேல உங்களுக்கு எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசிதாங்க ஆகணும். லியோதாஸ் இதுக்கு மேல நான் திட்டிடுவேன் அதுதான் லியோதாஸ். சொல்றேன். நீங்க பாயிண்ட் கூட பேசுங்க, ஆனா நாங்க எதுவுமே தடுக்க மாட்டோம். இந்த 1 மணி ஆச்சுன்னு மட்டும் சொல்லாதீங்க, ஒரு மணி கடுப்பாயிடுவேன். மாஸ்டர் ப்ரோ, நான் open ஆமாங்க. சொல்றேன். இல்ல ஆக்சுவலா இல்ல தளபதி பத்தி யாரு பேசுங்க. ஏங்க பேச வேண்டிய இடத்துல பேசிதான் ஆகணும்னு நான் சொல்றேன். யார் பேசுறது? இல்ல தளபதி புரியல, பத்தி யார் பேசுறது? யார் தப்பா பேசினாலும் கேட்பாங்க, நான் கேட்பேன், நான் அந்த இடத்துல நிப்பேன், அவ்வளவுதான். ஏங்க இன்னைக்கு அதுக்காக தான் நிக்கிறோம் ப்ரோ. நம்ம என்ன வேற யாருக்காவது அனுப்பிக்கிறோம் ப்ரோ, விடுங்க ப்ரோ. இது விடுங்க. நான் இங்க பாரு, சிம்பிளா வந்து இதை முடிக்கிறதுக்காக தான், ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷனுக்காக தான் இப்ப எல்லாருமே பேசணும். சரியா? அதை அப்படியே விட்டுருங்க. எல்லாருமே எவ்ரி ஒன் இஸ் ஓகே வித் தட். இதை பத்தி பேசுவோம். ஆனா அது டைவர்டிக் பாலிடிக்ஸ் நல்லாவே தெரியும். டைவர்டிக் பாலிடிக்ஸ் தெரிஞ்சும் அட்ரஸ் பண்ண நினைச்சது நீங்க. நான் வந்து என்னன்னா டு த கோர் வந்து போயிட்டு இருக்கேன். என்னடா இவனுக்கு டிவி போட்டு நம்ம வந்து சில விஷயத்த கண்டுக்காம போறது நல்லதுதான். அது மாதிரிதான் இதுவும் இருந்தது. ஒரு 3 days அப்படிதான் இருந்தது. பட் சம்டைம்ஸ் we have to address it to clear the topics. என்னன்னா இது இப்படி கிடையாது, இது இப்படிதான்றதுக்காக தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் a clear statement. அதுக்காக தான் கெஞ்சுவானுங்க, எல்லா பேங்க் பேசிக்கிட்டையும் கெஞ்சுவானுங்க. ஏன்னா அவனுங்கிட்ட பேசே இல்ல, இருக்கிறது ஒரு 100-120 பேர் தான் அவனுங்க சைட்லயே. ஐடிவிங்ல ஓராளே அவ்வளவு பேர் தான் இருக்கானுங்க.
ஒரு யூஸுமே இல்லை. நீங்க அதை பத்தி பேசி பேசி அவனுங்களுக்கு தான் வந்து ஸ்கோர் ஏறுமே தவிர நம்ம என்ன நினைச்சோமோ அது நடக்காது. நீங்க எல்லாம் ஸ்பேஸ்ல பேசுறீங்க, டிவிக்கு பத்தி பேசுறீங்க, காலைல இருந்து போஸ்ட் போட்டது எல்லாமே ஓகே தான். பட் சைட் பை சைடு என்ன நடக்கும்னா அவங்களோட பாலிட்டிக்ஸே இதுதான். அவங்களை எப்ப எந்தெந்த பாயிண்ட்ல உங்களால டைவர்ட் பண்ண முடியுமோ அப்படியே 10 செலக்ட் பண்ணுவான். இப்ப பாருங்க, ரேவந்த் ஒரு டாபிக் வச்சு அவங்க அந்த பக்கம் திருப்பான். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு பார்ட் மாதிரி பிரிஞ்சு போகுதே தவிர இது கோரிலேட்டா இருக்காது. நான் இதே இப்போ வந்து இந்த விமலேஷ் அதனது விக்டிம் கார்டு எடுக்கிற அந்த பொண்ணு நான் 2017 இருந்து பாக்குறேன். அப்போ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தா வந்து போக்கிரி டிபி வச்சிருப்பான், பேரே மறந்து போச்சு எனக்கு. அப்பத்துல இருந்து இருக்கேன். அவங்களுக்கு இதுதான் வேலையே. யாரையாச்சும் 2 குரூப் கிட்ட சண்டை போட்டு 2 குரூப்பும் அடிச்சுக்கணும். இதுதான் உங்களுடைய ஆன்லைன் பிசினஸ். ஸோ இதுல நீங்க போய் பாலிடிக்ஸ் பேசி என்ன ஆகுது? ஒரு யூஸும் இல்லை. ஸோ ஜஸ்ட் டைவர்ட் த டாபிக். வேற எதனா பேசுங்க, ஆக்கப்பூர்வமா பேசுங்க. அது 10 பைசா பெறாது. ஜஸ்ட் சரி, யார் யாருக்கெல்லாம் வீடியோ கால் வந்தது அப்பா கிட்ட இருந்து? ஓரணியல் வந்து தமிழ்நாடு வீடியோ கால் எங்க டாட்டா காட்டினாரு பாத்தீங்களா? கேமரா பின்னால டாட்டா கட்டிக்கிட்டு இருக்காரு. அவரு சொல்லி கொடுத்த ஸ்கிரிப்ட் கூட ஒழுங்கா பண்ண மாட்டாருங்க. இல்ல, அவரு பண்றதே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே எக்ஸ்ட்ரா டைம் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் இல்ல அவருக்கு மொபைல் கேமரா விட அந்த கேமரா தான் பெருசா தெரிஞ்சிருக்கு. இதுல காட்டினாதான் டிவில தெரியும், கரெக்டா காட்டிருக்காங்க. இல்ல ஐயா, கால் கட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீ சொல்லி கொடுத்த டைலாக் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன், வெயிட் பண்ணு ஐயா. அதுக்கு எடிட்டிங் செலவாகும் ஐயா. பரவாயில்ல, போடுற எடிட்டிங்க. இல்ல இதுக்கு ஒரு தற்கொலை கூட்டம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒண்ணும் இல்ல, ஒரு ஃபேக்கான நியூஸ உட்காந்து மாங்குன்னு உட்காந்துக்கிட்டு கை வலிக்க டைப் பண்ணிக்கிட்டு இத வந்து, அதாவது விமான நிலையத்தை வந்து நாங்க சென்னை கட்டணத்துல வச்சோன்னா ஒரு ஃபேக் நியூஸை எப்படி உட்காந்து பரப்பிட்டு இருக்காங்க இந்த தற்கொலை நாய்ங்க. இவங்களுக்கு போய் நம்ம பதில் சொல்லுமா? அப்படி போட அங்கிட்ட ஓரமா போட, நமக்கு நிறைய வேலை இருக்கு. அவங்க காரி துப்பிடுச்சுங்க. இல்ல அதான் சொல்றேன், ஒரு ஃபேக் நியூஸ் உட்காந்துட்டு அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. தற்கொலை நாக்கி நம்ம பதில் சொல்றதை விட மக்களை நோக்கி நம்ம பயணிப்போம்னு சொல்றேன். இல்ல மான்ஸ்டர், அதுவும் கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணுது. ஐயோ செந்தில், எனக்கு கால் வந்துச்சியா, நான் கால் பேசினேன் இப்பதான். இங்க சேக்கடை அடப்பா இருக்கு, கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு. சாரி, நாட் ரீச். போன 2010 எலெக்ஷன்ல நுங்கம்பாக்கம் ஃபுல்லா இருந்தேன். அந்த அதே ரவுண்ட் ஸ்டிக்கர் நடுவுல வந்து மேல ரிமூவ் பண்ணு ப்ரோ, விடியல் தரப்புறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் வீட்டுக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடா 10 மாசத்துக்கு முன்னாடியே வீதியில வந்துட்டாங்க. கவுண்ட் ஏத்துறதுக்கா என்னன்னு தெரியல, பயம். அப்பா பிள்ளை 2 பேருமே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு போன தடவை வந்தாங்க அந்த ஏரியா. சரி, நவம்பர் மாசம் மழை பெய்யுமே, ஸ்டிக்கர் நனைஞ்சிடாது, கொலை பிடிப்பாங்களா போயிட்டு வீட்டுக்கு? புரியலங்க. நவம்பர் மந்த் மழை பெய்யுமே, ஸ்டிக்கர் நனைஞ்சிடாதா? வீட்டுக்கு கொலை பிடிப்பாங்களான்னு கேட்டேன். நவம்பர் மாசமா? இல்ல, வாய்ஸ் எக்கோ அடிக்குது. கேட்கலையா? எக்கோ அடிக்குது வாய்ஸ். இல்ல எங்க ஸ்ட்ரீட்ல ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. எல்லாமே வெளியில தான் ஒட்டிட்டு போறாங்க, வீட்டு வாசல்ல. ஆமா, ஒரு மழை பெஞ்சா மொத்தமா விழுந்துரும் போல ஸ்டிக்கர். அந்த மாதிரிதான் இருக்கு. இல்ல நான் எல்லாம் சொல்லிட்டேன், டிசம்பர் மழை டைம்ல மட்டும் வழங்க மாட்டாங்க. டிசம்பர் மழை பெய்யும்போது மட்டும் வழங்க மாட்டாங்க. நான் எல்லாம் சொல்லிட்டேன், ஸ்டிக்கர் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திருக்காங்க முன்ன போட்டுன்னு. உணர்ச்சி விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. என்ன எல்லாம் வயலன்ஸா இருக்கீங்க? மாஸ்டர் முதல்ல மேல இருக்க போஸ்டர் ப்ளேஸ் பண்ணுங்க. மாஸ்டர் ப்ரோ மேல உள்ள ரிமூவ் பண்ணுங்க ப்ரோ. வயலன்ஸ் அதெல்லாம் எதுக்கு? நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாத யூஸ் குப்பையில தூக்கி யூஸ் த்ரோ. ஐயா வெண்ணிலா சிஸ்டர் ஏதோ பேசணுமா ஐயா? அவங்க கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. மாஸ்டர் மேல உள்ள ரிமூவ் மட்டும் பண்ணி விடுங்க மாஸ்டர். இன்னைக்கு வந்து தளபதி அவரை சுத்தி அடிக்கடி வந்து சில ரூமர்ஸ் வந்து வேணும்னே வந்து இதை கிளப்பிட்டு வந்து நம்மள வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒண்ணு வந்து பாஜக கூட கூட்டணி, அதாவது அதிமுக அந்த ஒரு கூட்டணின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்மள வந்து நம்ம பி டீம் சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் நம்ம எதை செஞ்சாலும் அதோட சொன்னாங்க. சோ அதை வந்து தளபதி வந்து இன்னைக்கு கிளியர் பண்ணிட்டாரு. சோ நாங்க வந்து சந்தர்ப்பவாதத்துக்காக யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டோம். அது மாதிரி கொள்கை எதிரி, கொள்கைன்றது வந்து கொள்கை முரண்பாடா இருக்கு நம்மளுக்கு. சோ கொள்கை முரண்பாடா இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்பயுமே டிராவல் பண்ண முடியாது. சோ வந்துட்டு அதை வந்து கிளியரா, இது வந்து நிறைய பேர் நம்ம இதுல இருக்கிறவங்க சொன்னாங்க. பட் அவங்க வந்து ஏன் இதை வந்து தளபதி சொல்லலன்னு சொல்லிட்டு
நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அதுக்கு கிளியரானா வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு. இனிமே வந்து இத வந்து திருப்பியும் இது பண்ணாம இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இதுல வந்து கட்சியில வந்து இவ்ளோ சீட்டு கேட்டாங்க, அவ்ளோ சீட்டு கேட்டாங்க. இது ஒத்து வரல. இந்த மாரி வந்து நெறைய ரூமர்ஸ கிளப்பிட்டு இருந்தாங்க. பட் வந்து நம்ம நெனச்சபடி, நம்ம வந்து தொண்டர்கள் நெனச்சபடி நம்ம தளபதி தான் வந்து சிஎம் ஆகணும்ன்றது தான் நம்மளோட எண்ணமும். அவருக்காக தான் எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இது பண்ணியிருக்காங்க. சோ வேற யாரோ கட்சி ஆரம்பிச்சுக்க அவங்கள வந்து முதல்வர் ஆக்கணும்ன்ற நம்மளுக்கு அவசியமே கிடையாது. சோ அதுக்கு வந்து அதையுமே கிளியரா சொல்லிட்டாரு. நம்ம என்னவோ சீட்டுக்காகவோ, நம்ம வேற எதுக்காக இங்க வந்து அரசியல் பண்ற மாரி அதையும் ஒரு ரூமர்ஸா பண்ணாங்க. சோ வந்து அதையுமே வந்துட்டு இத வந்து தலைவர் வாயில சொல்லணும் அப்படின்றது அவங்களோட இது எண்ணம். அது வந்து கிளியரா பண்ணிட்டாங்க. இனி வர காலத்துல எங்களை பி டீம் சொல்றதுல வந்து கொள்கை முரண்பாடு இருக்கிறவங்களோட எங்களால பயணம் பண்ண முடியாது. அத வந்து நீங்க இது பண்ணிக்கங்க. திருப்பி திருப்பி அதை வந்து திருப்பி சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து தளபதி வந்து சொல்லிட்டாரு. அண்ட் வந்து நிறைய மக்களுக்கான தேவைகள், பரந்தூர் விமான நிலையம், அப்புறம் சிப்காட், இது மாதிரி நிறைய வந்து ஜாக்டோஜியோ, இது மாதிரி என்னென்ன இன்னல்கள் வந்து இப்ப இருக்கிற அரசோட இது பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ப்ராப்ளம், அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே சில ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணிடுன்னு சொல்லிட்டு அது 5 வருஷம் முடிய போகுது, அடுத்த ஆட்சியே வரப்போகுது, இனிமே எல்லாமே நிலுவையில இருக்கு. சோ அதெல்லாமே அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் விவசாயிகளுக்கு இது மாதிரி நிறைய அட்ரஸ் பண்ணியிருக்காரு. சோ இவர் வந்து தளபதி வந்து மக்களுக்காக வந்து என்னென்ன பிரச்சனையோ அது வந்து அவர் எடுத்து ஒவ்வொரு இதுவா எடுத்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாமே கூடி அது நம்ம ஆட்சி வரும்போது அதெல்லாமே வந்து கண்டிப்பா அவர் செய்வாரு. சோ வந்து மக்கள் என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்ப நடந்த லாக்அப் டெத்லயும் சரி, நம்ம போய் அவர் நேர்ல பார்த்தது, அதுக்கு முன்னாடி நம்ம அறிக்கை விட்டது, அப்புறம் நம்ம ஆர்ப்பாட்டத்துக்கு கேட்டோம். அதுக்கு வந்து என்ன ஒரு இது வந்துன்னா 4th நம்ம கேட்டோம், அன்னைக்கும் நம்மளுக்கு தரல. சரி, வேற ஒரு டேட் 6th நல்லா தெரியும். நம்ம எத்தனை சினிமால பார்த்திருப்போம். ஃப்ரைடே வந்து நம்ம கோர்ட்ல போய் கேட்டு இருந்தா நம்மளுக்கு வந்து தரமாட்டாங்க. இது பண்ணிடுவாங்க. அப்படியே டைம் இது பண்ணிட்டா அப்புறம் சாட்டர்டே சண்டே லீவுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சிம்பிள் அந்த ஒரு கேமை வச்சுட்டு நம்மளுக்கு வந்து அனுமதி கொடுக்காம வந்துட்டு அந்த மாதிரி வந்து சாட்டர்டே சண்டே இதை வந்து நம்மளுக்கு வந்து இப்போ என்டிகே கூட யாரோ பண்ணியிருக்காங்க போல இருக்கு, போராட்டம் இது பண்ணிருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து அந்த பெர்மிஷன் கொடுக்கல. ஸோ வந்துட்டு என்ன நம்ம பண்ண போறோம், நம்ம என்ன செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு. இது வந்து இந்த அரசு வந்து இதெல்லாம் தவறு செஞ்சிருக்கு, இனிமே தவறு செய்யக்கூடாதுன்றது வந்து நம்ம மக்களுக்கு தான் சொல்ல போறோம். இது வந்து நீங்க வந்து உங்க அரசு மேல தவறு இல்லைன்னா நீங்க பர்மிஷன் கொடுத்துருக்கலாம். ஏன் இதை பர்மிஷன் கொடுக்காம அதை வந்து காலம் தாழ்த்தி அதை வந்து இப்ப 2 நாள், இப்போ இதுக்கு வந்து 15 நாள் ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப அது நம்மளுக்கு தான் வருது. நம்ம ஒரு 15 நாள் கழிச்சுதான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து காவல்துறைக்கு வந்து இதெல்லாம் வந்துட்டு மத்த கட்சிகளுக்கு எல்லாம் வந்து யாரு எது கேட்டாலுமே பெர்மிஷன் கொடுக்குறாங்க. பட் நம்மளை பார்த்து ஏன் பயப்படுறாங்க அப்படின்றதான் வந்து அவங்களுடைய வந்து கரெக்டா அவங்க ஆட்சி செஞ்சாங்கன்னா யாருக்கும் வந்து பயப்படாம இருக்கலாம். சோ நீங்க பயப்படுறது ஏன்னா எங்க வந்து நாங்க எல்லாம் உங்களுடைய தவறுகளை வந்து சொல்லிட்டு மக்களுக்கு வந்து புரிஞ்சிடும்னு சொல்லிட்டு பயந்துட்டு இது தள்ளி போடுறீங்க. இது தள்ளி போடுறதுமே மக்களுக்கு புரியும். சோ என்னைக்கு நீங்க தளபதி களத்துக்கு வராங்களோ அவர் எல்லாமே அவர் வாயில அட்ரஸ் பண்ணுவாரு. அப்ப எல்லாருக்குமே மக்களுக்கு புரிஞ்சிடும். சோ நீங்க வந்து பயத்தினால பண்றீங்கன்றதான் எடுத்துக்கிறோம். சோ தளபதி இன்னைக்கு பண்ணதுமே எல்லாமே வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பு. இது இன்னும் நம்மளோட கட்சி பணிகள் வந்து இன்னும் நல்லா போகும்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு நடந்து சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. லியோ ப்ரோ இருக்காரா? 1 மணி போயிட்டாரு. அவரு டைம் ஆயிடுச்சு போல, 1 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அவரு நீ இங்க பாரு, ஒரு சில நேரத்துல அவரை கொஞ்சம் ஏத்தாத, இவனை பேசிட்டு அவர் லாஸ்டா ஏத்தி விடு. டயர்டா இருந்தா அவருக்கு. ஆனா எப்பவும் வந்து அட்வைஸ் பண்ணி சாவடிக்கிறாரு. என்னடா நீங்களே இப்படி சொன்னா அவர் எங்கடா போகுது? பேசுனதே 10 வாட்டி பேசுறாருயா. விடு மான்ஸ்டர் டிஎம் செக் பண்ண யாரை கொண்டு போயிருக்காங்க பாரு. எனக்கு சிரிப்பா வருது. இல்லையா வந்தாங்க இப்போ அப்பா இல்லையா, நான் சொல்லிட்டா அது அப்பா வாரியர்ஸ் எல்லாம் அப்படிதான். நீங்க அப்பா வாரியர்ஸை கண்டுக்காதீங்க. பெயிண்ட எப்படி எட்டி வச்சா அந்த மாதிரி நம்ம அந்த டைட்டிலே எட்டி வச்சோம். என்ன இவங்க எட்டி வச்சுக்கிது எவ்வளவு நாள் எடுப்பது? எட்டி வச்சுட்டு போக வேண்டியதான். we have to move on. நான் பர்சனலா கேட்டேன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம், கண்டிப்பா இதெல்லாம் பண்ணுவானுங்க. இதெல்லாம் வே ஆஃப் பிளான். இங்க என்ன பிளான்னா, என்னால முடியல, யாராவது வாங்க ஐயா, எங்களுக்கு வியாபாரம் பண்ணி விடுங்க ஐயா, எனக்கு ரொம்ப நேரமா வச்சு வியாபாரம். உங்களால வந்து ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் அவங்களால நம்மள மேனேஜே பண்ண முடியல. அதுக்காக தான் வந்து இருக்கிற வேலைக்கு விட்டுட்டு வைஷ்ணவி எல்லாம் போய் கூப்பிட்டு வந்து இவ்வளவு வேலை பார்த்து அதே ஆளு 2 நாளைக்கு முன்னாடி சபாவை கூப்பிட்டு போய் போட்டோ எடுத்திருக்காங்க. இதுலயே பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவனுக்கு என்ன வேலை ஏறிக்கானுங்களோ அந்த வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸ்பேஸ்ல ஏறி பேச விட்டுருக்காங்க அந்த பொண்ணை கூட்டு வந்து.
யாரு இல்ல நீ காலைல தான் வந்து சபா ஒழுங்கா பேசினா, என்கிட்ட எல்லாம் அப்படியே ஒழுங்கா தான் பேசினா. இல்ல இப்போ இல்ல வந்து எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னடா அவனுக்கு மூட் ஸ்விங் இருக்குமாடா உனக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை மூட் ஸ்விங்டா உனக்கு சபா? இல்ல புரியல. இல்ல அவன் காலையில தெளிவா இருக்கும்போது நீ பேசியிருக்க. அவனுக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் படி அவனால என்ன பண்ண முடியும் அதெல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான் உட்காந்து. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓ இதுதான் உங்க உருட்டாடா இதுதான் காலையில இருந்து ஒத்திக்கிட்டு இருக்கியான்னு நினைச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். உட்காந்துட்டு அவனுக்கு கூட்டு வர ஆளுக்கெல்லாம் உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன், நம்ம ஒரு 500 பேர் சேர்ந்து அடிக்க வேண்டிய இடத்துல ஒரு 100 பேர் தான் இருப்பான். மீதி 400 பேர் என்ன பண்ணா அந்த டாபிக் பேச போய் அங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். சோ இதுதான் உங்களுக்கு தேவையே தவிர இதை பத்தி எதையும் யோசிக்கிறது இல்ல. இப்ப ஆன்லைன்ல இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா போன வாரம் வரைக்கும் போன மாசம் வரைக்கும் திராவிடம்னா என்னன்னு தெரியாது நோ ஐடியான்னு சொன்ன ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்து உட்காந்து அரசியல் சண்டை போட சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அது உட்காந்து அதுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் உட்காந்து போஸ்டர் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. அதை ஆம்பளை வயசுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவன் இன்ஸ்டாகிராம்ல போட்டுக்கிட்டு இருக்கான். யார சொல்றேன்னு தெரியும். இவனுங்களுக்கு கொடுத்த வேலையே அவனுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களோ அவனுங்களால உருட்ட முடிஞ்ச வரைக்கும் உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பட் பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா வாங்க நடிலாம் வாங்கியாச்சு, பரந்தூர் மேட்ரு பெரிய அளவுல போயிடுச்சு. அதுக்கு என்ன இல்ல பண்றது நான் தெரியாத எச்ராஜா ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா ப்ரோ? எச்ராஜா ஒன்று டைலாக் பண்ணுவான். நீங்க போட்டீங்களா ட்வீட்? நான் போடல, என் அட்மின் பிஆர் டீம் போட்டாரு. போட்டிருக்குங்க. அட்மிட் அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த அம்மா உள்ள வந்தது காரணம் செக்ரட்டரி யாரோ ஜாயின் பண்ண சொன்னாங்களா, இந்த அம்மா ஃபோர்ஸ் பண்ணி தாமா ஜாயின் பண்ணுமா அந்த ஸ்பேஸ்ல ஜாயின். யார் யாருக்குடா செக்ரட்டரி? இந்த அம்மாவை. ஓ யார் அந்த திராவிடம் என்னன்னு தெரியாது அந்த பொண்ணியா? அதேதான் அந்த தற்கூரிய என்னென்ன அதான் பாரு. அப்போ அது இது ஒரு டாபிக்கா எடுத்து பேசுறான். ஆன்லைன் பத்தி தெரியாத ஒரு பைத்தியத்தை கூப்பிட்டு வந்து இது ஒரு டாபிக்கா எடுத்து பேசுறானுங்கன்னு அதுலயே நமக்கு புரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து என்ன நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி, அந்த ஐடி என்னென்ன பேர் வச்சிருப்பானுங்க. இங்க இருக்கிறதுல ஒரு 90% ஆஃப் ஐடி எனக்கு தெரியும் யார் என்னென்ன பண்ணி வச்சிருப்பானுங்கன்னு எல்லாம். அந்த இட்லின்னு ஒரு ஐடி இருக்கும், அந்த ஆங்கிரி பேர்டு, அதெல்லாம் யாரு, அவனுங்களாம் எந்த குரூப்பை சேர்ந்தவனுங்க அத்தனையும் எல்லாருக்கும் தெரியும். பட் அவனுங்க வெளியில வரானுங்களா பத்திலா அவனுங்களுக்கு என்ன நியூஸ் இல்லை. ஏன்னா அவனுக்கு வந்து பாயிண்ட் ப்ரூஃப் இருந்தா தான் அடிப்பானுங்க, இல்லைன்னா பேச தெரியாது. அப்ப அவதூறு பரப்புற ஆளு அவனுங்களுக்கு நிறைய பேர் தேவை. அப்ப என்ன பண்றானுங்க, அதுக்கேத்த மாதிரி ஆள் எடுக்கிறானுங்க. அப்ப அந்த ஆள் எங்க கிடைக்கும்? அதர் பேன் பேஸ்ல கிடைக்கும். போய் உட்காந்து வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கானுங்க, கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நம்மளை வச்சு டைம் பாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றானுங்க. ஸோ அதெல்லாம் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு இதெல்லாம் ஒரு டாபிக்கா தூக்கி போட்டு நீங்க பேசுனதை பத்தி நீங்க இதையே ஒரு 10 தடவை பேசுனீங்கன்னா டென்ஷனா என்ன பண்ணுவானுங்க, அடுத்து இது அபியூஸ் பண்ண கிளம்பிடுவானுங்க. அப்போ இது தாண்டா நீன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். வேஸ்டா இப்போ இவ்வளவு நாள் நல்லா பாலிடிக்ஸ் பேசிட்டு இருந்தவங்க காலைல இருந்து அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு பேசுறதுக்கு எதுவும் கண்டென்ட் இல்ல. இல்ல ப்ரோ, அவனுங்க இப்ப எது பேசினாலும் டிவிக்கு ரிலேட் பண்ணி பேசினாதான் கூட்டம் கட்டுது அங்கேயே. ஆமா, அது இப்ப சவுக்கு ஃபார்ம் பண்றதுக்காகவே. ஆமா, நீ கூட்டம் ஃபார்ம் பண்ணாலே அதுக்கு நேம் தாண்டா வேணும், அதான்டா பிராண்டு. அந்த பிராண்டுன்றதே வேணும். எங்க போனாலும் அந்த போட்டோ யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டென்ட்டே இல்லைனாலும் தமிழ்ல விஜய் டிவிக்கு போட்டோ எதனா ஒண்ணு வச்சுட்டு பேசினாலே அப்போ எதை பத்தி எது பேசியிருக்காங்களோ உள்ள உட்காந்துட்டு ஒரு 20 நிமிஷமா உட்காந்து ஊட்டி பாத்துக்கிட்டு இருக்கானுங்கல்ல, அந்த அட்டென்ஷன் தான் நமக்கு தேவை. அதே மாதிரி இவனுங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம இப்ப என்னன்னா நம்ம கடுப்பாயே எல்லாரும் அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு நியாயம் கேட்கறாங்க போயிட்டு உட்காந்துருப்போம்ல, அதுதான் அவனுங்களுக்கு தேவை. அது அப்போ நம்ம பின்னால ஃபாலோ பண்றவங்க நம்ம பிடிக்காதவங்க ஒரு 10 பேர் இருப்பான், அவன் அங்க போய் கூட்டு சேர்ந்துருவான். நம்ம என்ன பண்றோம், அவனுக்கு கூட்டம் சேர்த்து விடுறோம். விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க போனா நம்ம கமெண்ட்லயே கதறிட்டு அவன் வேலையை பார்க்க அவன் போயிடுவான். ஏன்னா எல்லாரோடைய ஸ்பேஸும் எல்லாருக்கும் காட்டாது, நம்ம தான் வழிகாட்டி விடுறோம். கரெக்டா சொன்னீங்க. இது நான் இன்னைக்கு என்ன தெரியுமா ப்ரோ, 2 ரீசன் வந்து எனக்கு பர்சனலா வந்து டப்புன்னு ஒரு மாதிரி சுருக்குன்னு ஆயிடுச்சு. என்னன்னா, இந்த பொண்ணு வைஷ்ணவி வந்து செக்ரட்டரி வர சொன்னாங்களாம், வந்து ஜாயின் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்களாம், அதை ஜாயின் பண்ணாங்களாம். அந்த ஸ்பேஸ்லயா? வந்து ஆமா, ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணி எத்தனை பேருக்கு வெல்ஃபேர் பண்ணாங்களாம்? ஒரு வெல்ஃபேர் கிடையாது. புரியல எந்த ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணதா இல்ல நம்ம பார்ட்டில ஜாயின் பண்ணதா? அந்த அம்மாக்கு நடந்ததெல்லாம் வந்து நான் சொல்றேங்க, இன்னைக்கு கொஞ்சம் பிஸிங்க, நாளைக்கு வந்து நான் பேசுறேங்க, எங்க சொல்லுங்க
அவங்களும் இந்த சொல்லுங்க நீங்க வாங்க எத்தனை எங்க மான்ஸ்டர் வந்தேன் நான் போனேன், ஸ்பேஸ்ல எனக்கு ஜாயின் போஸ்டிங் பண்ணத கொடுக்கல, சொல்றீங்க, நம்ம பார்ட்டில ஜாயின் பண்ண ஸ்பேஸ்லயா ஸ்பேஸ் இன்னைக்கு நான் கூப்பிட்டாங்களா? தான் உங்களுக்கு ஆடிட்டியா? நடந்த அநீதி எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு செக்ரட்டரி சொன்னாராம். நான் எனக்கு தெரிஞ்சு செக்ரட்டரினா செந்தில் பாலாஜி சொன்னாங்களா நான் யோசிச்சேன். பட் என்னன்னு தெரியல. இல்ல செக்ரட்டரி வேற யாரும் இல்ல, ஆன்லைன் செக்ரட்டரி சபாவா தான் இருக்கும். வேற யாரும் அவன் தான் கூட்டிட்டு வந்திருப்பான் அந்த அழுவுங்க. அதாவது எப்படின்னா நெரேட்டிவ் செட் பண்றாங்களா வந்து ஆன்லைன்ல இருக்க டிவிக்கு எல்லாம் வந்து பெண்களுக்கு எதிரானவங்க. ஏன்டா இங்க இருக்கிற ஐடி 10 பேருக்கு மேல தெரியாது, இங்க உட்காந்து புரட்சி பண்ணி என்னடா பண்ண போறீங்க? ரோன் பாலிடிக்ஸ் பண்ணவிட உட்காந்து ஆன்லைன் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்ல நான் அது ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுப்பேன். அந்த புள்ள ஐடியில நீங்க டைப் பண்ணி போறதுக்கு தான் உங்களுக்கு மரியாதை. அந்த பொண்ணெல்லாம் பேச விட்டீங்கன்னா தண்ணி திருச்சி போயிடும், பாத்துக்கோங்க. ஏற்கனவே நிறைய பேர் மீடியா கூட்டு போய் ஃபன் பண்ணி அமைச்சிருக்கானுங்க. திராவிடம் எனக்கு ஐடியா இல்லைங்க. இப்போ ரீசெண்டா ஏதோ இந்த லேடிஸ் மேட்ரு டெப்த் பத்தி ஏதோ பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுனதுக்கு வந்து ஐயோ இதுக்கு மேல பேசினா பிரச்சனை ஆயிடும், அப்போ வாங்கிட்டே இதான் பேப்பர்னு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டானுங்க. அதுக்கு மேல பேசினா உனக்கே கல்லடி உன் கட்சியில இருந்து நீ வந்து நியாயம் பேசிக்கிட்டு இருக்க. கொடுத்த 5 ரூபாய்க்கு மேல கூடணும் உனக்கே டிஎம்கேல இருந்து மிரட்டல் வரும். யாரு கேட்டு நீ இதெல்லாம் பேசின? உன்னை நான் இது பேச சொன்னா உன்னை எதுக்கு கூப்பிட்டுருக்கேன்? டிவிக்கேவே டைவர்ட் பண்ணணும். நீ என்ன எதுன்னு தெரியாது, கண்ணை மூடிட்டு அண்ணன் ஐடியா கோட் பண்ணி கிருட்டுன்னு சுத்தணும், அதுதான் உன் வேலை. வேற எதனா பண்ணினா உனக்கு நோ துட்டு. ஆனா நீங்க சொன்னது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஸ்ரேயா வந்து ட்ரெயினை நிறுத்துற மாதிரி இருக்கு. அதை நான் முன்னாடியே பிகினிங்ல அது பண்ண 2 நாள் போஸ்ட் போட்டது தெரிஞ்சு போச்சு. நானே போயிட்டு ராம்குமார்கிட்டலாம் சொன்னாரு, அது நம்ம எல்லாம் அட்டென்ஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாருக்கிட்டையும் சொல்றது. அதை ஒரு எப்படி ஒரு எறும்பா கூட நினைச்சு மிதிக்க வேணாம். ஏதோ ஒரு லூஸு எப்படின்னா கொஞ்சம் மூல வளர்ச்சி கம்மியா இதுக்கு பார்க்கறதுக்கு அந்த சைட்ல போக வேண்டியது வழி மாதிரி இங்க வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு கண்டுக்காம விட்டுருங்கடா. 2 நாள் கண்டுக்காம விட்டீங்கன்னா 50 ஆர்டி அப்படியே 20 ஆர்டி ஆயிடும். அப்புறம் அந்த ஐடியா அவனு கண்டுக்க மாட்டான். அப்புறம் செந்தில் பாலாஜி நீ வாங்கின துட்டுக்கு இவ்வளவுதான் கிளம்புன்னு சொல்லி அவங்களே ஆச்சு சேர்த்துருவானுங்க. நமக்கு வேலை மிச்சம். நீ அட்டென்ஷன் கொடுக்கதான் அது அங்க ஸ்டே பண்ணும். நீ அதை கண்டுக்காம விட்டினா அடுத்து ஒரு மாசத்துல அந்த பொண்ணு அவனுங்களே அனுப்பிச்சிருவானுங்க. ஏமா நீ உனக்கு கூப்பிட்டதுக்கு நீ உன்னால முடிஞ்ச வேலை எங்களுக்கு முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ எங்களுக்கு யூஸ் இல்லை கிளம்புன்றானுங்க. அவனுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்கானுங்க, பாலிடிக்ஸ் பண்ண ஆள் தேடல. ஏன்னா நம்மள டிஃபெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு கண்டென்ட்டே இல்லை. நீங்க அங்கிரிபடியே நிறைய டைம் சொல்லியிருப்போம், என்ன இன்டைரக்டா சொல்லுவான், என்னால வந்து அவனால பிஜேபிக்கு எதிராக நிறைய ப்ரூஃப் கலெக்ட் பண்ண முடியும், ஏடிஎம்கே எதிராக கலெக்ட் பண்ண முடியும். பட் விஜய்க்கு எதிராக அவங்ககிட்ட எந்த ப்ரூஃபுமே கிடையாது. ஏன்னா ஒரு கிளீன் பாலிடிக்ஸ். விஜயகாந்துக்கு எதிராக என்ன பண்ணாங்கன்னா அவர் சித்தரிச்சு அவர் மேல நெரேட்டிவ் செட் பண்றது. இந்த டிஎம்கே ஏதாவது மீடியாக்காரங்க கிட்ட எல்லாம் காசு கொடுத்து அவர் வந்து ஒரு குடிகாரர் மாதிரி சித்தரிச்சு அவரை காலி பண்ணி இன்னைக்கு அவர் இல்லைன்ற அந்த கஷ்டத்தை உணர்றானுங்க. அதேதான் இங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பட் இங்க என்னன்னா நம்ம மீடியாவை விட பெரிய பவரா இருக்கும். அப்ப என்ன பண்ணா நம்மள ஸ்பிட் பண்றதுக்கு அவனுக்கு வைத்திடுறான். ஆன்லைன் எஸ்எம் மீடியா ஒரு குரூப், எந்த கண்ட்ரோல்லே இல்லாத ஆன்லைன் டீம் ஒரு குரூப். அப்ப இந்த குரூப் எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ணி திருப்பி இவங்களை ரசிக சண்டை மாதிரி கொண்டு வரணும். ஒரு 10 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுட்டோம்னா அங்க அந்த கட்சி சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எல்லா கட்சி விட்டு அந்த மைண்ட் செட்டு கொண்டு வரதுக்கு தான் இது எல்லாமே ட்ரை பண்ணிக்கிட்டு. அப்ப என்ன பண்ணணும்னா நமக்கு என்ன, நம்ம ரெகுலரா என்ன பண்ணணும், அந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டு கம்முன்னு போய்கிட்டே இருக்கணும். அது புரிஞ்சிக்க மாட்டேங்க நிறைய பேர். நான் எதையுமே பார்க்காமலாம் இல்லை, எல்லா ஸ்பேஸையும் போய் கேட்பேன், வேற ஐடியில இருந்து போய் விட்டு கேட்டுட்டு அதை பத்தி பேசணும். ப்ரோ உங்க வாய்ஸ் இல்ல, வாய்ஸ் இதாகுது, மிஸ் ஆகுது ப்ரோ. போதும் முடியல, தொண்டை அடைக்குது, இவ்வளவு நேரம் எல்லாம் பேசவே மாட்டேன். ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, ஒத்துக்கிச்சு ப்ரோ. முடியலடே, என்னாலே பேச முடியலடா, விட்டுருங்கடா என்ன அப்படின்ட்டாரு. என்னமோ அமிர்தராஜ் ப்ரோ வந்திருக்காரு, அவரு பேசுவாரு. ப்ரோ பேசுங்க ப்ரோ, அவரோட கன்சர்ன் கேட்போம். ப்ரோ அதான் ப்ரோ, அதாவது இவங்க வந்து இந்த என்னை பொறுத்த வரைக்கும் வைஷ்ணவிங்கிறதே வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் தான் ப்ரோ. தே ஆர் ட்ரைங் டு டூ சம்திங், புரியுதுங்களா? ஆரம்பத்திலேயே அவங்க அதை வந்து பண்ணாங்க. ஏன்னா அவங்க பியூர் டிஎம்கே, அவங்க அம்மா எல்லாமே டிஎம்கேல இருந்திருக்கிறாங்க. இதுவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு பதவியில இது இருந்திருக்காங்க, அப்புறம் கிடைக்கல, அப்புறம் திருப்பி கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து தே ஆர் ட்ரைங் டு
மேக் எஸ் ஸ்லீப்பர் செல். அது நடக்கல, அது நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சு முன்னாடியே அவங்கள வந்து ஓரம் கட்டிட்டதுனால அதனுடைய வெளிப்பாடா தான் இப்ப அதை பண்ணிட்டு இருக்காங்க. 2வது இவங்க வந்து விஜயகாந்துக்கு எதிரா நம்ம வடிவேல வச்சே என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. கடைசியில என்ன நடந்தது நம்ம மக்கள் தீர்ப்பு பார்த்துருவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய பாரம்பரியமான டாக்டிக்ஸ். இது மாதிரி பண்றது, அப்புறம் நிறைய ஆன்லைன்ல நீங்க இப்ப பேசிட்டு இருந்த வரைக்கும், நம்ம பேசின வரைக்கும் அது மாதிரி ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வந்து வேற கண்டென்ட் இல்ல ப்ரோ. இப்போ உங்களுக்கு வந்து நாங்க இதெல்லாம் பண்ணோம் மக்களுக்கு, இந்தந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்தோம், இதெல்லாம் நாங்க நிறைவேற்றிட்டோம், எனக்கு இதை பண்ணுங்க. இப்ப கடைசியில என்ன போய் இப்போ நம்மலாம் என்ன கேள்விப்பட்டிருக்கோம், நிவாரண நிதியில ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, அதை ஒட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு வீட்டுல போய் உறுப்பினர் சேர்க்கைக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற நிலைமைக்கு வந்துருச்சு கவர்மெண்ட். சோ இது 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 இந்த நிலைமையை கொண்டு வீட்டுல இப்பெல்லாம் வீட்டுல இல்ல நெத்தியில விட்டு போறாங்க. பிரஸ் த பட்டன்ற மாதிரி நெத்தியில போஸ்ட் ஒட்டி இந்தாங்க நீங்க டிஎம்கே நெத்தியில பிரஸ் பண்ணுங்க. இல்ல இதுக்குதான் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டை போட்டு முதலமைச்சராவோ துணை முதலமைச்சராவோ இல்ல இவ்வளவு பெரிய அமைச்சர்கள் பதிவு கொடுத்து வச்சிருக்கிறது எதுக்கு? நீங்க இது பண்றது அட்லீஸ்ட் ஒரு தேர்தல் நேரத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடி பண்ணா கூட ஒரு லாஜிக் இருக்கு. இன்னும் 8 மாசம் இருக்கு. இவ்வளவு பெரிய துணை முதலமைச்சர் பதவி வச்சுக்கிட்டு முதலமைச்சர் பதவி வச்சுட்டு வீடியோ கால்லயும் இது மாதிரி வீடு வீடா போய் ஸ்டிக்கர் ஓட்டுறதுனால எவ்வளவு நம்மளுடைய வரிப்பணங்கள் எப்படி செலவாகுது பாருங்க. நமக்கு எதுக்காக நம்ம அவங்களை தேர்ந்தெடுத்தோன்ற ஒரு பர்பஸே போச்சு பாருங்க. சோ இப்ப இல்ல ப்ரோ, இதெல்லாம் தான் கேள்வி கேட்கணும். இதுக்கெல்லாம் ஐடியா கொடுக்குறான் பாருங்க ப்ரோ, அவனை பாக்கணும் ப்ரோ. உண்மையிலே அததான் தளபதி தெளிவா சொல்லிட்டாரு ப்ரோ, வெற்று விளம்பர மாடல் அரசு அப்படின்ட்டு அதை மேலும் மேலும் நிரூபிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. அதுதான் மெயின். அங்க வெற்று விளம்பர மாடல் அரசுங்கிறத முழுமையா அவங்க பேசாம ஒட்டிக்கலாம், பேசாம அதாவது பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க வந்து கீழ்த்தரமா இறங்கி இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க தலைமையே இதை வீடு வீடா போய் ஸ்டிக்கர் ஓட்டும் போது இது மாதிரி புதுசா இங்க இருந்து நம்ம இதுல இருந்து போய் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் போய் இருந்ததுங்களா என்ன பண்ணுங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழிங்கிற கதையில தான் அங்க நடந்துட்டு இருக்கு எல்லாமே. இதுதான் நம்ம அட்ரஸ் பண்ணணும். இதுதான் இங்க பிரச்சனையே. இப்போ மக்களுக்கு சேவை செய்து மக்களுக்கு நல்லது செய்து இப்ப அவ்வளவு விடுங்க. இன்னைக்கு தளபதி என்ன சொன்னாரு, இது மாதிரி நீங்க வந்து நேரடியா பரந்தூர் மக்களை தயவுசெய்து கால் பண்ணி உங்களுக்கு நேரடியா நீங்க அமைச்சர்களோ மற்ற யாரும் பேச வேணாம், பரந்தூர் மக்களை போராட்டம் பண்ற மக்களை கூப்பிட்டு பேசி நீங்க 1 to 1 பேசி இந்த மாதிரி நடக்கும் நடக்காதுங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிறத சொன்னா அதை விட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதுலயும் இது மாதிரி வேற ஒரு போலியான ஆன்லைன் டீம் வச்சு ஸ்பேஸ் நடத்தி பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனங்கிறேன். ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தளபதி வந்து முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனைகளையும் மக்களுடைய குரலாகவும் இருக்கணும். அதுக்கு வந்து நம்மள மாதிரி தொண்டர்களும் சரி தோழர்களும் சரி எல்லாம் உறுதுணையா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய இதுவா இருக்குது, ரிக்வஸ்டா இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து மெயினா எடுத்துட்டு போய் பேசுவோம். இவங்க பண்ற ஒவ்வொரு வேலையும் இப்ப பாருங்க, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 18 20 சரியா தெரியல இந்த நமக்கு போட்ட இன்னைக்கு தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அருமையா பண்ணியிருக்காங்க. அவ்வளோத்தையும் ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து நீங்க ஒவ்வொரு விஷயமா நீங்க இது பேச 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 நம்ம வந்து மக்களை ரீச் ஆகுறது மட்டும் இல்லாம மக்களுக்கு போய் ஒருத்தர் மூலியமா அட்லீஸ்ட் இப்ப தெரியாதவங்களுக்கு போய் அது தெரிஞ்சு அவங்க வீட்டுல போய் சொல்லி, ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். அவங்களுக்கு வேற கண்டென்ட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம அதை வந்து நீங்க முன்னிலைப்படுத்தி பேசுங்க, அது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனா பேசுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். நம்ம தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்ச பிகினிங்ல வந்து இதே சோசியல் மீடியால வந்து அதை ஆப்போசிட் அந்த பெண் டீம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது கிரவுண்ட் பாலிடிக்ஸ் வேற ஆன்லைன் வேற, இங்க ஆன்லைன்ல வந்து டேக் போடுறது மாதிரி இங்க கிடையாது பாலிடிக்ஸ்னு ஊட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப அந்த ஹெட்லைன் இப்ப கொண்டு வரானுங்க பாத்தீங்களா? ஏன்னா இப்ப அவனுங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, நம்ம ரிவர்ஸ்ல போயிட்டோம். நம்ம கிரவுண்ட் பாலிடிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ அவனுக்கு உட்காந்து இந்த ஸ்பேஸ் போடுறது டேக் ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ஃபேன் மோடான்னா அந்த மோடுக்கு போயிட்டானுங்க. ஏன்னா வேற வழி தெரியல. கிரவுண்ட்ல போயிட்டு ஒரு பீப்புள் கிட்டையும் நீ இப்படி பண்ணு. இப்போ ஒரு நல்ல அரசியல்வாதி என்ன பண்ணுவான்னா, அவன் நல்லது பண்ணியிருந்தான்னா அவன் போய் ஓட்டை கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு மக்களுக்கும் தானாவே தோணும், இவன் எனக்கு பண்ணியிருக்கான், இந்த விஷயத்துக்காக நான் இவனுக்கு ஓட்டு போடுவேன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். இப்போ அது எப்படி சொல்றது,
ஒரு மருத்துவ வசதி குடுக்குறாங்க. இப்ப கலைஞர் பீரியட்லாம் சொன்னா, அதுக்கு முன்னாடி பீரியட்லாம் வந்து அண்ணா, இந்த காமராஜர் பீரியட்லாம் சொன்னோம்னா, அந்த கல்வி பத்தி, அப்புறம் அந்த சத்துணவு, இந்த மாரி நெறைய டாபிக் இருக்கு. ஸோ அவங்கலாம் வந்து இன்னி வரைக்குமே அந்த கோர் ஓட்டு பிரியாம இருந்தவங்க, இப்ப எல்லாருமே மாறி இருப்பாங்க. அத மாரி ஒரு நல்ல ஒரு பாலிடிக்ஸ், நல்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தா, தானாவே ஓட்டு போடுவாங்க. உன்கிட்ட அந்த மாரி ஸ்கீம் எதுவும் இல்லன்றனால தான், நீ 10 மாசத்துக்கு முன்னாடியே போயிட்டு கிளம்புற. வேற வழி தெரியல. ஏன்னா நீ உன்கிட்ட பாலிடிக்ஸ் இல்லைன்றது பப்ளிக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த 4 வருஷத்துல பண்ண அந்த கரப்ஷனை எல்லாத்தையும் நீ வந்து வர எலெக்ஷன்ல போட்டு அதான் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு திருப்பி அதை நீ ரிவர்ட் பண்ணுவேன். வேற பாலிடிக்ஸ் உனக்கு தெரியாது. டிஎம்கேக்கு அதை தவிர்த்து வேற தெரியவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ப்ரோ, இப்போ ஆக்சுவலா அவனுங்க ஃபுல் ட்ரிகர் ஆனது எங்க தெரியுமா? சி டோட்டலா அவனுங்க மொத்தமா வந்து அவனுங்களோட என்ன சொல்லுவாங்க, தெளிவா இருந்தானுங்க, குழம்பு பேர் இருக்கானுங்க. அது எங்க ஆரம்பிச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிரவுண்ட் பாலிடிக்ஸ்ல வெறும் ஆன்லைன் பாலிடிக்ஸ் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா இங்க கம்பு சுத்தின்னு இருந்தானுங்க, கிரவுண்ட் பாலிடிக்ஸ் ஒண்ணுமே கிடையாது, நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு. ஸோ கிரவுண்ட் பாலிடிக்ஸை டாமினேட் பண்ணிட்டோம் நாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பெருமை பீத்திருந்தானுங்க. என்ன அப்படி ஆச்சுன்னா, வெப்புக்கு எடுத்து பயங்கர சேஞ்ச். எனக்கெல்லாம் தெரிஞ்சு வெப்புக்கு எடுத்து போராடும் போதெல்லாம் பயங்கர செம்ம சேஞ்சஸ். இப்போ கிரவுண்ட் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, ஆன்லைன்ல வந்து பாலிடிக்ஸை பயங்கரமா டாமினேட் பண்ணலாம்னு நினைச்சானுங்க. ஆன்லைன்ல நம்மளோட பேஸோட பவர் அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணானுங்க, டச் பண்ணோன்னு ஒருத்தங்கிட்டயா வந்து அடி வாங்கிட்டு டிபேட் பண்ண முடியாம, பேச முடியாம, பாலிடிக்ஸும் பேச முடியாம, கொள்கையும் பேச முடியாம, அண்ணன் அவனை வச்சு அடிச்சது எல்லாமே ஐடியாலஜி. நான் இப்ப ஐடியாலஜி உஷாரா இருக்கானுங்க, எதை வச்சு அடிக்குதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்தின்னு இருக்கானுங்க, மென்டல் மாதிரி. ஓகேவா? பைத்தியம் பிடிச்சி சுத்திட்டு வேற வழியே இல்லை. இப்ப என்ன பண்ணலாம், வாங்க புதுசா ஒன்று கிரியேட் பண்ணலாம். இவனுங்க எதுல ஃபேமஸ், இவனுங்க என்ன பண்ணா இவனுங்க ட்ரிகர் ஆவானு, நம்ம அவனுக்கு ட்ரிகர் ஏத்துற மாதிரி எது பண்ணுமோ அதை பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்ப கம்ப்ளீட்டா நம்மள ட்ரிகர் பண்ண வேண்டிய வேலையை அழகா ஸ்கெட்சை போட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை ட்ரிகர் பண்ணுவோம், ட்ரிகர் பண்ணி திருப்பி நம்ம ரொட்டேஷன்ல விட்டு பாலிடிக்ஸ்ல இருந்து டைவர்ட் பண்ணிட்டு திருப்பி வாங்க இதுக்குள்ள கொண்டு வந்து இழுத்து விடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஃபேன்ஸ் கப்லையும் போயிட்டு தட்டை கையில வச்சுக்கிட்டு முட்டி போட்டு, ஆமா தாயே பிச்சை போடுங்க, உங்களை ஏதாவது பேசியிருந்தா சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு வாங்கி தரோம். என்னமோ இவனுங்க சுதந்திரத்துக்கு போராடின மாதிரியும் பிளேட் எடுத்து பிச்சை எடுத்துக்கிறானுங்க எல்லாம் ஃபேன்ஸ் பேசிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, அது கூட வேணாம், நீ என்ன பண்ண அறிவாளத்துல எல்லாம் வெளில நின்று பிச்சை கேளு. விஜய்க்கு எதிர்த்து நீங்க ஏதாவது போட்டு போடுவீங்களா, டிஎம்கே ஓட்டு போடியாமா, நீ போட்டு பிச்சை கேளு, பிளேட் எடுத்து பிச்சை கேளு, இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் உனக்கு கரெக்டான வேலை. ஏன்னா எங்க ஆன்லைன்ல அப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்பா வாரியர்ஸ். இல்ல அதை பத்தி பாத்தீங்கன்னா, இன்னொரு ஆளுக்காக இவனுக்கு நீதி கேக்குறானுங்களா, அந்த ஆளு முதல்ல தமிழ்நாடு இந்த கண்டத்திலேயே இல்ல, வேற ஒரு கண்டம். அதுக்குமே நீதி கேட்டு இருக்கானுங்க. என்னன்னு போய் கம்பெனிங்கடா, புரியல எனக்கு. அது மட்டும் இல்ல ப்ரோ, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஆளுங்க எல்லாம் வந்து உண்மையான விசுவாசிங்க மட்டும் ரொம்ப நியாயம் விசுவாசிங்க. இந்த பணத்துக்கு விலை போகாதவங்க. அங்க பணம் கொடுத்தாதான் வேலை நடக்கும். நீங்க ஒரு ஒரு கம்பெனில வேலை செய்யறீங்க, உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது, அப்ப அதுக்கு அந்த சம்பளம் வாங்குறதுக்காக செய்வீங்கல்ல, அதுக்கு நீங்க வந்து கேள்வி கேட்பீங்களா? கேட்க அது மாதிரியான ஒரு மனநிலையில தான் இப்போ அந்த ஐடி டீமா இருக்கட்டும், அதுல இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மனநிலை இங்க இல்லைங்கிறது தான் பெரிய, அது வந்து களத்திலையும் சரி ஆன்லைன்லயும் சரி, இவங்க இப்படி ஒரு விசுவாசத்தை இது வரைக்கும் இவனுங்க லைஃப்ல 75 ஆண்டு கால வரலாற்றுல பார்த்தது இல்ல. ஸோ அதுதான் இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரிகர் பாயிண்டா இருக்கு. அதுக்கு வந்து மான்ஸ்டர் ப்ரோ சொன்ன மாதிரி நம்மளை எப்படிலாம் பண்ணா கொஞ்சம் ட்ரிகர் பண்ற மாதிரி பண்ணுவாங்கன்னு பாக்குறாங்க. அதுவும் அங்க நடக்க போறதும் இல்லை, தலைவர் சொல்ற மாதிரி. அதெல்லாம் நடக்காது ப்ரோ, இவனுங்க சலிச்சு போயிடுச்சு ப்ரோ. இவனுங்க பண்ணி ஆக்சுவலா இப்ப பாருங்க, இந்த டிராமாவே ஒரு வாரத்துல என்ன ப்ரோ தினேஷ் ப்ரோ, இன்னும் ஒரு வாரத்துல இந்த இவனுக்கு போட்ட பிளான் எல்லாமே இந்த பிளான் வேஸ்டா போகும். என்ன சொல்றீங்க? இப்போ இவனுக்கு கிரியேட் பண்ணி சொல்லு விஜய். ஒரு 2 நிமிஷம் எனக்கு டைம் தாங்க, நான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். கொஞ்சம் மைக்கை கிட்ட வச்சு பேசு, ரொம்ப இதா இருக்கு. இப்ப கேக்குதா? இன்னும் லைட்டா தான் கேக்குது விஜய். ஒரு இல்ல நீ இது இயர்போன்ஸ் இதுதானே வச்சிருக்க? கை தூக்கிட்டு இருக்காரு, சொல்லுங்க. ஆமா இயர்பட்ஸ், அது அந்த அவன் பேசுற இயர்பட்ஸ்ல மைக் கொஞ்சம் கம்மியாகுது. ஹலோ மச்சோ கேக்குதா? சொல்லு விஜய். கேக்குது. கேக்குதுடா. ஆடாப்பாவி, கேக்குது. கேக்குற நேரத்துல கீழே போயிட்டானே. சரி ஓகே.
ஸோ இந்த இந்த ஒரு வாரத்தை இதுவுமே ஒரு வாரம் தான். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ போட்ட பிளானுமே ஒரு வாரம் தான். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு வேலைக்கு ஆகலன்னு பிளான் டி போயிடுவானுங்க. பிளான் டி என்ன, பிச்சை கேட்கறது. இப்போ வந்து இன்டைரக்டா பிச்சை கேட்டானுங்க. பிளான் டி டைரக்டா பிச்சை கேட்கறது. உங்களோட கோரிக்கை என்னன்னு வந்து ஆன்லைன்ல நீங்க சொல்லவும் நாங்க நிறைவேற்றி தரப்படும் சொல்லிட்டு போர்டை போட்டு உட்கார போறானுங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க, வாங்க உங்களுக்கு என்ன உதவின்னு போய் கேட்க அந்த மாதிரி தான். இப்போ ஆக்சுவலா பிளான் டி வந்து இப்போ பிளான் ஏ வந்து ஒர்க் அவுட் ஆகுதா, இப்போ நீங்க கேட்பீங்க என்ன ப்ரோ பிசி ஒரு மயிரும் கிடையாது, சாரி கைஸ், ஒரு வெங்காயம் கிடையாது. பிச்சை கேட்கறது தான், ஓட்டு பிச்சை கேட்கறதா 26ல அவனுங்களுக்கு வேலை. அதை தான் பண்ண போறானுங்க. அந்த பிளான் ஆன்லைன்ல பிச்சை கேட்கறது இதை தான் பண்ண போறானுங்க. ஸோ இதுதான் அவனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைச்சது. ஓகேவா? ஸோ இந்த இந்த இப்போ பேசினதும், இப்போ ட்ரோல் பண்ணதும், இப்போ இல்லை இந்த நெகட்டிவா ஃபேம் பண்ணதும், இதெல்லாம் வந்து மேக்சிமம் நான் சொல்றேன் இந்த 1 வீக் தான். 1 வீக் அப்புறம் இது பெருசா ஒர்க் அவுட்டே ஆகாது. சலிச்சு போயிடும். தாங்காது 1 வீக்ல ரொம்ப பெரிய இதெல்லாம். அது நாளைக்கு ஆமா கரெக்டா சொன்னீங்க. நீங்க பேசும்போதுதான் அங்க ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு இப்படி போகுதுன்றதே எனக்கு தெரிஞ்சது. நான் கண்டுக்க கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு மேல யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இங்க இருக்கவங்க யாருன்னா கொண்டு போய் அதை காட்டி இருந்தாதான் தெரியும். இல்ல ப்ரோ, எனக்கு இன்னொரு டவுட் கேட்கணும். நான் பர்சனலா இப்போ இவனுங்க அஃபிஷியலா சில பேர் ஒர்க் பண்றானுங்க, அன்அஃபிஷியலா ஒர்க் பண்றானுங்க. பட் ஆனா இவனுங்க எல்லாருக்குமே பேக்கப் தருது உதயநிதியோட டீம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா மு.க. ஸ்டாலினுக்கு இதுல சம்மந்தமே இல்லை. ஏன்னா இவனுங்க எந்த இடத்துல பார்த்தாலும் மு.க. ஸ்டாலினை பெருமையா பேசுறானு இல்லையோ, உதயநிதியை தான் பெருமை பேசிட்டு இருக்கானுங்க. இவனுங்க அவர் தானே கொடுக்குறாரு, இது இதே பண்ணோம் உனக்கு கொடுத்துக்கிற வேலை எதையாச்சும் ஒன்று உருட்டிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை மாட்டி இழுத்து விடு. அது எப்படின்னா அவங்களுக்கு அந்த அவனை வந்து ஒரு பெரிய மேதாவியா நினைச்சு அவனை கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுத்து நீ வேற லெவலுப்பா, நீ மாசுப்பான்னு சொல்லிட்டு அவனை ஏத்தி விடுறது. அவருன்னா அவர் என்னமா ஒரு தஞ்சாவூர் கோயிலே ஒத்த கையில தூக்கிட்டு போன மாதிரி நினைச்சிட்டு அவர் வந்து ஆன்லைன்ல அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது. 75 வருஷம் பாரம்பரிய கட்சி அவரால் அழிய போகுது. ஐயோ ஆன்லைன் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ இவங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆமா நான் என்ன சொல்றேன்னா கிஷோர் ப்ரோ, நீங்க 2 நாள் நோட் பண்ணிருப்பீங்க. ஒருத்தனை சஸ்பெண்ட் ஆன ஐடியா தூக்கின்னு வந்தானு பாத்தீங்களா? அவன் ஐடியா ஆக்சுவலா சஸ்பெண்ட் ஆகி கோர கட்டி அவனே எங்கேயோ ஒரு இடத்துல டஞ்சன்ல உட்காந்துட்டு இருந்தவனை தூக்கி ஃப்ரெஷ்ஷா மூஞ்ச கழிட்டு வாப்பா. அவனே சொன்னான், என்ன என்னெல்லாம் மானமக்க பத்தி அமைச்சிருக்காங்க, நானே வந்து ஓடி போனவன், என்ன கூப்பிட்டீங்கன்னா என்ன அசிங்கப்படுது. அவனை தூக்கி உட்கார வச்சு நீ பேசுப்பா, நான் இருக்கேன், அண்ணன் இருக்கேன், இதை விட பெரிய பெரிய அசிங்கம்லாம் நான் பட்டிருக்கேன், ஆனா நீ பேசுப்பா பரவாயில்லப்பான்னு அவனை தேத்தி விட்டு என்னடா ட்ரை பண்றீங்க, சமாளிக்க முடியலன்றது உங்களுக்கு பச்சையா தெரியுது. எங்களை சமாளிக்க முடியலன்றது பச்சையா தெரியுது. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சொல்றது? நான் தான் சொல்றேன், வேணா உதயநிதி கூப்பிட்டு உட்கார வைங்க, நல்லா வியாபாரம் ஆகும், ஸ்பேஸ் களை கட்டும், பாட்டை போடுவீங்க, ஏதாவது போட்டு 2000-3000 பேர் உட்காரு. உதயநிதி என்ன பேசுறான்னு கேக்குது விஜய், இப்ப சொல்லு. கிளியரா? கேக்குது. ஓகே. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஸ்டார்டிங் வந்து நாங்க நார்மலா ஸ்பேஸ் குமரி ப்ரோ போட்டு அது கேட்டுருந்தேன். நடுவில் வந்து நம்ம எனக்கு வந்து பழைய ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்காங்கல்ல, அவங்க டேக் பண்ணி அப்படின்னா விஜய் ஃபேன்ஸ் அவங்களும் டேக் பண்ணி ப்ரோ நீங்க ரிட்டர்ன் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரோ சொன்னோன்னே உள்ளே போனோன்னா அவன் ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என்னன்னா, நாங்கள் எந்த ஒரு ஃபேன்சி இழுக்கல, எந்த ஒரு கட்சி இழுக்கல, பொதுவாக பேச சொல்லிட்டு அங்கே டாபிக் என்ன பண்ணாங்கன்னா வர்ச்சுவல் வாய்ஸ் போட்டாங்க. வர்ச்சுவல் வாய்ஸ் வந்து நம்ம தளபதி ஓகேவா? அதே அப்பயே விஜய் இல்ல கேளுங்க. அதுக்கடுத்து என்னாச்சுன்னா அவங்க பேச எல்லாம் கேட்டேன். ஓகே நீங்க எல்லாத்துக்கும் ஓப்பனா நியாயம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டேஜ் மேல போயிட்டு அந்த ஹோஸ்ட் இருக்காங்கல்ல, ஹோஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து சிஎம் சொன்னார்ல, அவங்க ஃபேன்ஸும் சரி அவங்களுக்கு வந்து என்ன நினைச்சு நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னா நீ இதை சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க ஹோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்கன்னா, நாங்க பொதுவா பேச சொல்லிட்டு சிஎம் இன்னைக்கு பர்டிகுலர் இன்னைக்கு நடந்த மேட்டர் எதுக்கு எழுதிங்க அப்படின்ற பட்சத்துல எங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒருத்தவன் பர்டிகுலர் வந்து ஒருத்தனோட ஃபேன்ஸு அவனே அபியூசரு, அவன் இதுல உட்காந்து அவனுக்கு நாயை பத்தி பேச ஆளுங்க. ஓகேவா? இது வந்து நான் எப்படின்னா ஒரு 4 மாசம் முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு பிக் பாஸ் வந்து 2 பேர் இருந்தாங்க. அதுல செகண்ட் டைட்டில் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அப்பயும் கேர்ள்ஸுங்க தான் சப்போர்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதே சேம் தான் பண்ணாங்க. எங்களை வந்து ரொம்ப அபியூஸ் பண்றாங்க இவங்க முத்துக்குமார் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அபியூஸ் பண்றாங்க, இதெல்லாம் புரிஞ்சுங்க, இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சரியில்லை, எங்களை ரொம்ப கெட்ட வரல யூஸ் பண்றாங்க, இவங்களெல்லாம் எப்படி நீங்க சப்போர்ட் பண்றாங்க, இவங்களெல்லாம் எப்படி நீங்க வாழ விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு முன்னாடியே இதை பண்ணாங்க. அதுதான் சொன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் தெளிப்பா சொல்லிட்டு இதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். என்னை ரிமூவ் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. யாரும் ரிமூவ் பண்ண தெரியல. ஏன்னா நான் இது அனுபவிச்சிருக்கேன். ஓப்பனா சொல்றேன், இது அனுபவிச்சிருக்கேன். இதுதான் சொன்னேன். ஏன்னா
ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, ஒரு கன்னு வந்து இதுவாச்சுன்னா அதுக்கு ட்ரிகர் ஆகணும் பாயிண்ட் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லப்போனா இப்ப சொன்னா தப்பாயிடும். ஏன்னா பர்டிகுலர் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலே யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு போஸ்ட் போட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின ஆளுக்கு தான் நீ ஹோஸ்டா இருந்தவங்களோ இல்ல கோ ஹோஸ்டா இருந்தாலும் அது சப்போர்ட் பண்ணி பேசினாலும் ஆகட்டும், அவங்க யாருமே நாயஸ்தம் இல்லை. அவங்க எல்லாருமே அநியாயத்துக்கு கொச்சையா வார்த்தை யூஸ் பண்ணவங்க தான். ஆனா இன்னைக்கு வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு பெண்ணுக்கு நாயம் தேவைன்னு சொல்லிட்டு அழிகிற நீங்க ஒரு ஆணுக்கு நாயம் யார் தருவாங்க? இன்னைக்கு என்னையே எங்க அம்மாவை பத்தி திட்டிருக்காங்க, எங்க அக்காவை பத்தி திட்டிருக்காங்க, என் தங்கச்சி பத்தி திட்டிருக்காங்க, என் பொண்டாட்டி பத்தி கூட, என் பிள்ளைங்களை பத்தி கூட திட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு நாயம் யார் தேடி தருவாங்க? பெண்ணுன்றது மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து சேர்ந்ததுன்னா ஆண் யாரு? அதுதான் என் கேள்வி. ஆண் என்ற வந்து கடைசி வரைக்கும் அடிபட்டுன்னே தான் இருக்கணுமா? ஆண் என்றவனுக்கு வந்து எந்த இடத்துலயும் நீதி கிடைக்காதா? ஆண் என்ற வந்து கடைசி வரைக்கும் ஒரு அடிமட்டமா தான் இருக்குமான்றதுதான் என்ன கேள்வி ப்ரோ. கரெக்ட் நீங்க சொல்றது. இல்ல ப்ரோ, இங்க கடைசியில ஒரு வெப்பனை அவங்க என்ன வருதுன்னா பெண். ஏன்னா இது நீங்க நல்லா கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, நேற்று நம்ம இல்ல நம்ம ஸ்பேஸ்ல நம்ம என்ன பேசணும்னா, நம்ம டாக்குமெண்ட் பண்ணு சொன்னோம், சொல்லி முடிச்சு ஒரு நாள் கூட ஆகல. நீங்க நம்ம தளபதி பேசினாரு, சாயங்காலமே அவங்க ஸ்பேஸ் போடுறாங்க. எதுக்குன்னா இதை பத்தி பேசல, தளபதி இப்படி பேசான்ற ஒரு மவுத் பேச்சில் அதிகமாகி இதை நம்ம இது எட்டுன்னு வரலாம், இது எட்டு வந்து இவங்களை அடிக்கலாம். நீங்க எவ்வளவு அடிச்சாலும் உங்க ஃபேண்டம், உங்க பாட்டி, உங்களோட ஆளுங்க அதை விட தரங்கட்டமா பண்ணியிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பெண்ணுன்றது உங்க ஃபேண்டம் இல்ல உங்க பாட்டியில மட்டும் தான் இருக்காங்க, இல்ல எங்க ஃபேண்டம் இல்ல எங்க வீட்டுல என் பொண்ணு இல்ல என் பொண்டாட்டி பொண்ணு இல்லையா, இல்ல என் அம்மா பொண்ணு இல்லையா? அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்களையும் அவ்வளவு கேவலமா கொச்சியா அவ்வளவு பச்சை வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அதை பத்தி நீங்க பேசுறீங்களா? இல்ல நாங்க வந்து வெர்ச்சுவல் வாரிசை பத்தி பேசுறோம். இங்க பர்டிகுலர் ஒரு பர்சன் பேசுறதுக்கு எதுக்கு நீங்க ஸ்பேஸ் போறீங்க? அதுல எதுக்கு நியாயம் பாத்தீங்க? இல்ல நாங்க காமனான்னு பேசணும்னா காமனா சொல்லணும். காமனா பேசுறது இடத்துல வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இவன் தான் பண்ண. நான் ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, உங்களுக்கு இவரு சொல்றேன் ப்ரோ, ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ப்ரோ, அது தப்போ ரைட்டோ அவங்க குடும்ப விஷயம், அதுல எதுக்கு ப்ரோ நான் தலையிடணும்? நேத்து நடந்த ஒரு பிரச்சனை அவங்க குடும்ப விஷயம் ப்ரோ, அதை எடுத்து நேத்து ஒருத்தன் பேச போடுறான், அதை சப்போர்ட் பண்ணி 1000 பேர் வராங்க, லட்சக்கணக்கான பேர் போறாங்க. எதுக்கு பாருங்க? அவங்களே வந்து என்ன சொல்றாங்க, டேய் இது எங்க வீட்டுல நடக்க சொல்றா, நீ எடுக்கா தலைன்னு சொன்னா நீ எந்த இடத்துல மூஞ்சி வச்சுன்னு போவ? அந்த அந்த பர்டிகுலர் பர்சனோட பர்சனல் மெசேஜ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க என்ன சேட் பண்ணிப்பாங்க இல்ல என்னென்ன பண்ணிப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியாது. ஏன் கேளுங்க, ஒரு கொஸ்டின் வந்து இப்ப கட்சிச்சு, அது காரணம் யார் சொல்லுங்க? டிவிக்கு. இதை வச்சுதான் அவனுக்கு பாயிண்டா ஓட்டுக்கானுங்க. இதெல்லாம் ஒரு நியாயமாடே? நீங்களை அடிங்க, தப்பே இல்லை. நாங்களே ஓப்பனா சொல்றோம்னா எவன் அபியூஸ் பண்ணாலும் தப்பு, எவன் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் தப்பு. நான் ஃபர்ஸ்ட் உங்க ஸ்பேஸ் வந்த உடனே போட்ட ஃபர்ஸ்ட் கமெண்ட்மா ப்ரோ பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, நியாயமா பேசுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் கமெண்டே நம்ம ஸ்பேஸ்ல போட்டது. ஓகேவா? நானே அதுக்கு அகேன்ஸ்டாக நானே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் முன்னாடி நான் வந்து இந்த ட்விட்டர் இது வந்த காரணமே தளபதி பத்தி யாரா தப்பா பேசினா நான் கெட்ட கடவுள் யூஸ் பண்ணி ஓப்பனா சொல்றேன்னா அவன் ட்ரிகர் பண்ணி விட்டா நான் தப்பா யூஸ் பண்ணேன். நான் வந்து நாயஸ்தானம் இல்லை, நானே ஓப்பனா நான் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா நான் அவன் என் ட்ரிகர் பண்ணா நான் யூஸ் பண்ணேன். இப்ப நான் அடிங்கிட்டேன். ஏன் சொல்லுங்க? எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம போக்குன்னா நம்ம நியாயமா போராடலாம். அவன் நீ எப்படி வேணாலும் எனக்கு கெட்ட வார்த்தையில யூஸ் பண்ணு, ஆனா நான் நியாயமா உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்ற ஒரு இடத்துல நான் வந்துட்டேன். அது மாரில எவ்வளவு பேர் மாறி இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எவனோ ஒருத்தன் முகம் தெரியாத ஒரு ஆள் இன்னைக்கு பேசின ஒரு மொத்த பேரும் சொல்றேன், உங்களோட பேஸ் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்க எங்க இருக்கீங்க கூட எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா பர்டிகுலரா ஒரு பர்சனை வந்து எங்க கட்சியில இருந்து தாவி இன்னொரு கட்சியில போனவங்களை வச்சுதான் நீங்க டோட்டலா பிளேம் பண்ணீங்க, டோட்டலா மாற்றி. நான் என்ன சொல்றேன் மாஸ்டர் ப்ரோ, தளபதி மாற்றி பண்றது ரைட்டா ப்ரோ? மாஸ்டர் ப்ரோ, தளபதி மார்க் பண்றது ரைட்டா? தளபதிக்கு ஆப்போசிட்ல நடிக்கிற ஹீரோயின்ஸ் ஆகட்டும் ஹீரோ மார்க் பண்றது ரைட்டா? அதுக்கெல்லாம் நான் எங்க ப்ரோ தேடி தரோம்? அவங்க வந்து ஹியூமன் இல்லையா? அவங்க மனுஷனே இல்லையா? அவங்கள நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அவங்கள வந்து எப்படி வேணா கொச்சா பேசுங்க, அவங்களை ட்ரோல் பண்ணுங்க, மியூஸ் பண்ணுங்க. ஆனா ஒரு ஹியூமனை பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு நீங்க பேசுற நீங்க இன்னொரு ஹியூமன் ஒரு ஆக்டர், அவரும் ஒரு வேலை செய்யறாரு, அந்த வேலைக்கு ஏத்த கூலி அவருக்கு கிடைக்குது, அந்த வேலைக்கு ஏத்த ஒரு ஃபேன்ஸா நம்ம மாறி இருக்கோம், அதை வந்து நம்ம தட்டி கேட்டா தப்பு. ஆனா நீ எப்படிடா என்ன பேசலாம்? நீ என்ன பேசினா தப்பு, அவனை எப்படி எல்லாம் பேசுறான்றது எப்படி ப்ரோ நியாயமாகும்? என் கொஸ்டின் தான், எப்படி ப்ரோ நியாயமாகும்? நான் வந்து அவருக்கு ரசிகனா என்னோட தனிப்பட்ட விஷயம். ஆனா நான் ஒருத்தவங்க ரசிகாகுன்னா என் மேலே ப்ரோ குற்றச்சாட்டு வைக்கணும்னா அதுக்கு நியாயமா குற்றச்சாட்டு வைக்க. நான் எதாவது தப்பா பேசினா தப்பு, நான் ஒருத்தன் போயினே கிடப்பேன், தப்பே இல்லை. நீ என்ன வந்து நான் வந்து உன்னை 10 பட்சம் திட்டினா 10 பட்சம், ஆமா அன்னைக்கு நாள்ல நீ என்ன இப்படி பேசினியா, நான் 10 பட்சம் திட்டினேன், நான் மறைக்கவே மாட்டேன், அதை வந்து நியாயமா நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு மனுஷனை தனிப்பட்ட விதமா எவ்வளவு முறை அவ்வளவு கொச்சையா தாக்குறீங்க. இந்த செகண்ட் வரைக்கும் அவங்க மார்க் பண்றாங்க.
நம்ம கட்சியில ஒரு தாவன ஒரு பொண்ணு கூட இந்த செகண்ட் வரைக்கும் அது மார்க்கெட் பண்ணி போட்டு அந்த பொண்ணு எவ்வளவு கேவலமா மத்தவங்களை பேசிக்குது. அதையெல்லாம் எடுத்து பேச மாட்டாங்க. ஒரு பொண்ணு, அப்ப ஒரு பையன் யாரு ப்ரோ? பொண்ணு மட்டும்தான் நீங்க நீதி கிடைக்குன்னா பையன் யாரு? பையனுக்கு நீதி இல்லையா அந்த உலகத்துல? பையன்றவன் வந்து வெக்க கெட்டவன், மானம் கெட்டவன், அவன் வந்து பிறக்கத்துக்கே நிதி இல்லாத அளவுக்கு தான் நீங்க பேசுறீங்க. பொண்ணுக்கு மட்டும்தான் நீங்க நியாயம் பண்ணி எல்லாருமே கோஷ்டி இது பண்றீங்க. அப்ப பையனுக்கு யாரு ப்ரோ நியாயம் தேடி தருவாங்க? சரி விடுங்க, புரியுது புரியுது. விஜய் ஹோல்ட் ஆன். நாங்க இருக்கோம், குமரி இருக்கான். குமரி உனக்காக தீ குளிப்பான் ப்ரோ. அவன் தான் ப்ரோ என்ன ரிமூவ் பண்ணலாம். பேசுங்க ப்ரோ, தினேஷ் ப்ரோ பேசுங்க ப்ரோ. இல்ல அவனுக்கு சிவாஜி கிருஷ்ண பத்தியே மேடையில ஏத்தி பேசுறானு அவனுங்கிட்ட போய் நியாயம் கேக்குறீங்க பாத்தீங்களா? எங்க அதான் நானும் சொல்லலாம்னு வந்தேன். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதேதான் அவங்க எல்லாமே அது மாதிரிதான். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நியாயம் கேக்குறீங்க. அத மனசு இருக்கவன் ஒரு நல்ல மனசுங்கிட்ட கேட்கணும். ஒரு மனநோயாளி கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நியாயத்துக்கு அசிங்கங்க இதெல்லாம். அவன் துப்புறான திருப்பிட்டு போய் ரகசியமா துப்பிட்டு போயினே இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு நியாயமா? அவனுங்கிட்ட கேசி நோ யூஸ். இல்ல இன்னொன்னு ப்ரோ, நான் இங்க வந்து நான் ஸ்பேஸ் போட ஆரம்பிச்சதுல இருந்து சொல்றேன். நான் ரொம்ப நாளா வாங்கடா பேசலாம்னு கூப்பிடுறேன். அதாவது வாங்க கருத்தா பேசலாம்னு கூப்பிடுறேன். வர்றானுங்க அபியூஸ் பண்ணிட்டு ஓடுறானுங்க. என்ன பண்ண சொல்றீங்க? இவனுக்கிட்ட அரசியல் பேசுறதுக்கு ரெடியா இருந்தா கூட பேச மாட்டானுங்களே ப்ரோ. சில இடத்துல டேய் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாடா, உங்க மனசுல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, இல்ல 200 ரூபா கொடுக்கலையா, என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம், ஏன் வர மாட்டீங்க மேல? தனியா உட்காந்துட்டு பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால வந்து கமல் டிஎம்கே கூட்டணி போறாருன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்தப்பவே ஸ்பேஸ் போட்டிருந்தானுங்க. இந்த டிஎம்கே சைட்ல சுமோ இவனுங்கெல்லாம் ஸ்பேஸ் போட்டு ஆரவாரமா பேசிக்கிட்டு இருந்தானுங்க. நான் போயிட்டு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன். ஏடா கமல் கட்சி ஆரம்பிச்ச போது சங்கி கமல்னு டேக் ஓட்டின ஆளே நீங்க தான், சங்கி ரஜினின்னு டேக் ஓட்டின ஆளு நீங்க தான். இப்ப மட்டும் எப்படா கமல் உங்களுக்கு நல்லவரா தெரிகிறாருன்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க ஒரு முட்டு கொடுத்தான் பாருங்க. என்னன்னா, உங்களுக்கு வந்து கேரளால கம்யூனிஸ்ட் பிஜேபி கூட எல்லாம் கூட்டணி போட்டிருக்கு தெரியுமா? தெரியாது. அங்க ஆயா வடை சுட்ட கதையெல்லாம் நான் கேட்கல. இப்போ இங்க என்ன நடந்துச்சு அதுக்கு எனக்கு பதில் சொல்லு. கேரளா கதையை அவன் பிரச்சனை அவன் பாத்துக்குவான். சங்கி கமல்னு சொல்லிட்டு கூட்டணி வைக்கிறே உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இதெல்லாம் அரசியல் உங்களுக்கு புரியாது, இதுக்கு பேர் அரசியல் இல்ல மானங்கட்ட அரசியல் அப்படின்னு சொன்னேன். ஸ்பேஸ் விட்டு தூக்கிட்டானுங்க. யாரு சபா சும்மா எல்லாம் உட்கார்ந்து இருந்தானுங்க. ஸ்பேஸ் விட்டு அப்பயே ரிமூவ் பண்ணி தூக்கிட்டானுங்க. அதுல சிலுவையும் உட்கார்ந்துருந்தான். அவனுங்கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்க ஒரு பாயிண்டா பேசிட்டீங்கன்னா அதுலயே பேச மாட்டானுங்க. ஸோ அப்போ ஒரு பாலிட்டிக்ஸ் தெரியாதவங்கிட்ட போய் நீங்க ஆர்குமெண்ட் பண்றதே வேஸ்ட். அவனுக்கு தேவை அட்டென்ஷன். ஏதாச்சும் ஸ்பேஸ் போடணும், யாரையாச்சும் கூப்பிட்டு ஒப்படைக்கணும். கீழே ஒரு 200 பேர் குத்த வச்சுட்டு அவன் எப்படி சொல்றதுன்னா, அந்த ஒரு ஒரு ஊர்ல ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா வில்லேஜ் சைட்லலாம் வந்து ஒரு பாட்டி அழுவும், அது ஊருக்கே கேட்கும். ஒரு 200 பேர் கூட சேர்ந்து அழுவாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் அப்படி நினைச்சிட்டு போயிடணும். ஊர் கிளவிலாம் ஒன்னா சேர்ந்துட்டு ஒப்பாரி வைக்கிற மாதிரி நினைச்சுங்க. நான் அப்படிதான் கண்டுக்கவே மாட்டேன். பேசுவாங்கல்ல ப்ரோ, அது மாதிரி ப்ரோ. 4 பேரும் மாஸ்டர் ப்ரோ அந்த ஊர்க்கழிவுலாம் நம்ம ஸ்பேஸ் கேட்டு ஆறுதல் பத்துக்கலாம். அதையும் சொன்னாங்க, நம்ம எல்லாம் பேச கேட்டுக்கலாம் ஊர்க்கழிவுங்க. ஓஹோ இந்த ஸ்பேஸ் புதுசா இந்த ட்விட்டர்ல வந்து ஸ்பேஸ்னு ஒண்ணு கண்டுபிடிச்ச புதுசுல எல்லாரும் ஸ்பேஸ் போட்டு யாரெல்லாம் என்னென்ன கோவமா அத்தனை ஸ்பேஸ் போட்டு திட்டிக்கிட்டு கிடந்தானுங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 10 ஸ்பேஸ் ஓடும். எவன் எதுக்கு திட்டுறான்னு தெரியாது, மண்டையை பிச்சுக்கும். அந்த மாதிரி இந்த காலத்துக்கு இன்னைக்கு எவ்வளவோ மாறி இருக்கு. பட் இந்த காலத்துக்கும் உட்காந்துட்டு இந்த கும்பலா இருக்க தனித்தனியா இருக்கவங்க யாருக்கு யார் மேல வெஞ்சன்சி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நீ அழுவு, நீ ஒரு 10 நிமிஷம் அழுவு, நீ ஒரு 5 நிமிஷம் அழுவுன்னு சொல்லி அழுவு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை சந்திக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 ஏன பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம். நான் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் நிலைமை அப்படிதான் வந்துச்சு. உண்மை சொல்லுவா அப்படிதான் ஒரு போட்டோ மிஸ் பண்ண. டேய் நான் தளபதிக்காக தான் பேசுறேன், அதை கூட கேட்க விட மாட்டீங்களான்ற மாதிரி தான். நீ கூட பரவாயில்லையா, எனக்கெல்லாம் லியோ ப்ரோ பண்ணாரு பேர் ஒரு ஃபன்னு. லியோ ப்ரோ வந்து கவின் வேற கலாச்சு விட்டு போயிட்டான் நடுவுல. யோ நீ என்ன பேச்சு பேசிக்கிட்டே இப்ப வந்து இப்படின்ட்டான். ஐயோ அந்த மனசு இல்ல ப்ரோ, நம்ம கட்சிக்காக சப்போர்ட் பண்றோம், எல்லாமே பண்றோம், நம்ம தளபதியை சப்போர்ட் பண்றோம். டே தளபதியே தப்பா அதெல்லாம் விட்டுரு, நம்ம கட்சிக்காக
இது என்ன ப்ரோ நான் அதான் எனக்கு புரியல ப்ரோ. சரி இதை விட மேல ஒண்ணு போட்டிருக்கேன் தினேஷ் ப்ரோ பாத்தீங்களா அது மேல ப்ரோ அவனுக்கு வந்து ஐயோ கேவி எனக்கு வந்து இன்பாக்ஸ ஃபுல் பண்ணிட்டாரு, சொல்லி திட்டுறாரு, இதே என்னடா பேசுறேன்ட்டாரு. இதுவும் நெரட்டிவ் ஃபேக் நெரட்டிவ் தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. அந்த அந்த லேடிக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி இங்கேயே செருப்படி வாங்கியிருக்கானுங்க பாத்தீங்களா இவனுக்கு. ஏன்னா அவனுக்கு மூஞ்சி லைட்டா என்னது குடுமி ஒரே மாதிரி இருந்தா இந்த குடுமி தானே அந்த குடுமின்ற மாதிரி ஒன்ன தூக்கிட்டு சுத்துற குரூப். அதுலயும் யாருன்னா இந்த ஸ்பார்க் மீடியான்னு ஒருத்தரப்பமா ஸ்ரீனி லீக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பரியரும் பெருமாள் டீ பேசிட்டு இருப்பான் பாருங்க, அவன் எல்லாம் அந்த கேட்டகரி. அவன் இவன் தானே ப்ரோ இந்த ரெட் பிக்ஸ்ல இருந்து ஒருத்தன் வந்து வெளில வந்தான். அவனோட பேக்ரவுண்ட்ல தான் அந்த மீடியா ஓடுதுன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? இல்ல ஃபர்ஸ்ட் இந்த டான் அப்டேட்ஸ்னு ஒருத்தர் தான். டான் அப்டேட்ஸ்னு ஒரு ஐடி இருக்கும், ராஜேஷ்னு ஒருத்தர் இருப்பான், அவனு தான் எல்லாம். இந்த சின்னமல்ல MM அப்துல்லான்னு ஒருத்தர் பாருங்க, அவங்க குரூப் எல்லாம் இந்த அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க, கதை எழுதிட்டு பல சினிமால வாய்ப்பு கிடைக்காதவங்க எல்லாம் கூட்டு போய் ஐடிவில உட்கார வச்சுட்டு அந்த கதை எழுதுறவனை கூட்டு வந்து இங்க கட்சியில கதை எழுத விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நாஞ்சில் ப்ரோ நான் சொல்றேன் நாளைக்கு மாஸ்டர். நாஞ்சில் ப்ரோ கேதா? நாஞ்சில் ப்ரோ கேதா? நாளைக்கே மாஸ்டர் ப்ரோ அந்த லைன் பிக்கும் நிக்கிதோ ஜாயின் பண்ணா கூட அதை நம்பிட்டு மாஸ்டரும் நிக்கிதோ ஜாயின் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சா அவனுங்க எல்லாம். எல்லாத்துக்கும் மான்சரை போட்டா பாரு விஜய். உசாரியா ஏன்னா அவனுக்கு கூட இந்த பிளான் தோணாதரா, நீ போடுற பிளான இவனுக்கு நாளைக்கே கிரியேட் பண்ணி நாளைக்கே போடணும்னுங்கடா. இவன் கண்டென்ட் கொடுக்குறானுங்க. இதுக்கெல்லாம் குமரி வந்து சரிப்பட்டு சிங்கடிப்பு சொன்ன ப்ரோ. சிங்க கூட சம்மதம் தான், சிங்கமோ நிக்கிதோ சம்மந்தம் அப்படின்னா அது காரணம் மாஸ்டர் தான் சொல்லுவானுங்க. டேய் அவன் வன்மத்துல இருக்கான, நீ ஏதோ வன்மத்துல இருக்க. செட் பண்ற நரேட்டிவ்ல அப்படி இருக்குன்னா நிக்கிதால என்ன வரும், எண் வரும். அப்ப அந்த எண்ணு மான்சர்ல இருக்கு, அப்ப இந்த எண்ணெய் அதுவும் ஒண்ணுதான். அப்போ இதுக்கு அதுக்கு லிங்க் அந்த மாதிரிதான் அந்த சிந்து பாத்துக்கும் அவனுக்கு லிங்க் இருக்குன்ற மாதிரி எழுதுவானுங்க. ஏன்னா சரி சரி அந்த பக்கம் போலாமா ஐயா? தாய் கழகத்துல இருந்து அழைப்பு வந்திருக்கு, அங்க போலாமா? எப்படி அப்படியா? எனக்கு இது வரலையே. போலாம் போலாம். இது வேப்பன் ஸ்பேஸ் போட்டுருக்கேன், போயிடலாம் வாங்க போயிடலாம். விஜய் ஃபேன்ஸ் வாங்க போலாம். ஆனா இருக்கீங்கடா. கண்டிப்பா கண்டிப்பா. சில விஷயத்துல குமரிக்கு இல்ல முஸ்டோன குமரி ஸ்பேஸ் போட்டா அவனுக்கு இருக்குது, தனியா இருக்குது. குமரியை வச்சு கிளிகிளின்னு கண்டிப்பா கண்டிப்பா கேஷுவல் டாக்ஸும் அவன் போட்டோம் அவனுக்கு. குமரி போட்டா தூங்கிடுவாருப்பா, உஷாரா இருங்க. தளபதி கோபி சொல்லுங்க. இல்ல கோபி நம்ம பேச தூக்கிட்டே என்ன குமரி புரியல. யார் நீ தூங்கிட்டே நான் தூங்கிட்டேனா? யாரும் தூங்கலையே. யாரோ சொன்னாங்க அமிர்த் ப்ரோ சொன்னாரா, படத்துல சொன்ன மாதிரி அங்க கனெக்ஷன் எடுத்து இங்க கோபி கிட்ட கொடுத்துட்டான். அரே அமிர்த் என்ன பண்றது? இல்ல 24 hours பேசல இருக்கும். நைட்டு என்ன பண்ணா குமார் என்ன பண்ணா, பெரிய வந்து ஒரு ஏதோ ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டான். எனக்கா தூக்கம் வரல, என்ன பண்றது? சரி நம்ம ஃப்ரெண்டு அவன் வேற தனியா போறான்னு சொல்லிட்டு இருந்தேன். தூக்கம் மேல தூக்கம், அப்புறம் அவன் பேசி போட்டான், தூக்கம் வந்து தூக்கிட்டேன். அது உண்மையை சொன்னா அவன் மறுக்கிறான். சொல்றாரு எல்லாரும் அங்க வாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணாரு. டேய் நான் திருப்பியும் நான் எனக்கு கேட்டு விட்டுருவோம். நான் அப்புறம் நான் மெசேஜ் நீங்க எனக்கு குரூப்ல பண்ண வேண்டியதானே, எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ண வேண்டியதானே? போலாம் வாங்க போயிடலாம் வாங்க. இல்ல இப்ப குமரி உனக்கு சிலது தெரிஞ்சே நீ வந்து எனக்கு தான் பண்ணாரு. தக்காளி என் எதிரிகள் வெளியே இடம் இல்ல, பக்கத்துலயே இருக்கான். ஒரு விஷயத்த எனக்கே சத்தியமா சில விஷயத்துல எனக்கு ஒரு யோசிச்சு பார்க்கும்போது, ஏய் உண்மையாலே உனக்கு புரியும், உனக்கு தெரியுதா இல்ல தெரியாத மாதிரி இவன் ஏதோ புதுசா நடிக்கிறான். யோ லியோதாஸ் வந்து ஒரு ஃபன் பண்ணாரு பாரு, டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. 12 மணி இல்ல 1 மணியா?
எனக்கு என்ன தெரியுமா சிரிப்பு? எனக்கு 20 நிமிஷம் தான் இருக்கு. ரேவந்த் எவ்வளவு முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்காரு. எப்படியும் அவர் காலைல சொன்னாதான் மதியம் சொல்லுவாரு, மதியம் சொன்னாதான் சாயங்காலம் சொல்லுவாரு. ஏற்கனவே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப பேசினாரு பத்தி இந்த டாபிக் மொத்தமா வந்து அப்பயே பேசிட்டு போயிட்டாரு. சரி கொஞ்சம் மியூட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா திரும்ப ஆரம்பிக்காரு. ஓயோவா யாரா ஜோசப் ப்ரோ சொல்லுங்க. ஓயோ போனவன் கீழே இருக்காரு பாருங்க. ஓயோ யாரையா சொல்ற? முழுசா சொல்லுங்க. சிம்பிளா சொன்னா பழைய மான்ஸ்டர் கீழே ஓயோ இருக்காரு பாருங்க. அவர் உடன் பிறப்பான்னு கேளுங்க, கொஞ்சம் பேசணும். ப்ரோ நீ பேசுறது கீழ இருந்து கேட்கும்போது அசிங்கமா கேக்குதுயா. நீ வேறயா? நீ வேற பேரே அப்படிதான் ப்ரோ வச்சிருக்காங்க பாருங்க. விட்டு தொலைங்க. இங்க ஸ்பீக்கர்ல எத்தனை பேர் இருக்க? குமரி மண்ணுன்னு போட்டுக்குது. அதெல்லாம் உனக்கு கணக்கு இல்லையா? ஓயாதான் தெரியுமா? பாத்தியா குமரி உடன் பிறப்புகள் யாருன்னா தேடிட்டு இருக்கேன். மான்சரை இங்க பாரு. அதான் இங்க பாரு, நம்ம மான்சரை பாதுகாக்கிறது இருக்கோம். மான்சர் நம்மள வந்து படுகொலை தள்ளுறதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இது படத்துல சொன்ன மாதிரி இத நான் உனக்கு சொல்லணும்டா. நம்ம நான் சுத்தி மான்சருக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வருது தலையை கொடுத்து யோ அதனால அப்படி இல்லையா அப்படின்ற அது ரொம்ப தீவிரவாதி ஸ்பேஸ் ஆச்சாடா. தீவிரவாதி ஒண்ணுதான்டா. அவன் கிட்ட போனா என்ன பிரச்சனை எப்படி வரும் தெரியும். ஆனா அவன் பேர பிராண்டே பண்ண மாட்டானோடா. மான்ஸ்டர் பேர் எழுதுறான். அவன் பேரு சாண்டி வந்து ஐயோ பாவம். சாண்டிய வந்து வளர்த்து வச்சு மான்ஸ்டர் தான். எங்க டீம்ல தினேஷே நாங்க அடக்கி வச்சிருக்கோம். நீ புதுசா வந்து பண்ணிட்டு இருக்க விஜய், பாத்துக்கோ. தினேஷ் செஞ்சிருவான். அப்புறமா அவன் பேச ஆரம்பிச்சாலே கஷ்டமா இருக்கும். அப்புறம் போட்டான்னு வை. இன்னைக்கு தெரியாம தினேஷ கொஞ்சம் மேல ஏத்தி பேச சொல்லிட்டேன். நம்ம ஒண்ணு பேசுறோம். எங்க பேரு கேளு, நான் ஏதோ பேசுறேன் அதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்ல. அவன் பேசுறது முடிக்கவும் மாட்டான். அப்படி ஒரு 2 நிமிஷம் கேப் கொடுத்துடல, திரும்ப அந்த கண்டினியூ அப்படியே அந்த கதையை கண்டினியூ பண்றான். அதை மாத்தி அவன் போயிட்டு நீ திரும்ப நம்ம இதை பேசலாம். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். மேல இருக்க அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி எல்லாரும் போஸ்ட் போடுங்க. ஆர்டி பண்ணலாம் அவசியம் இல்ல, எல்லாருமே எடுத்து போடுங்க. அப்பாவுடைய இருமுகங்கள் தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் கமிஷன் வாங்கிய பிறகு எடுத்து எல்லாரும் போடுங்க. ஒரு முகத்தை பார்க்கறது இருமுகமா இல்ல மாஸ்டர் ஸ்டோரி கேட்கலாம். அன்னைக்கு என்னாச்சுன்னா டிஎம்கே ஸ்பேஸ் வந்து அப்பாவை பாராட்டி ஸ்பேஸ் போட்டாங்க. ஏன்னா அப்பா வந்து சாரின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணாங்கல்ல. அன்னைக்கு வந்து தெரியாம என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டானுங்க. நான் மேல போயிட்டேன். மேல போன உடனே நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, ஜஸ்டிஸ் அஜித் குமார் சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை நீங்க போட்டேன் கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்பா வந்து சாரி கேட்டாரு. இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்பா வந்து சாரி கேட்டா சொன்னாங்க. நான் சொன்னேன் அன்னைக்கு வந்து எங்க ஸ்பேஸ்ல வந்து நீங்க வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டா ஸ்பேஸ் போட்டு மாஸ்டர் பாவை போட்டு வந்து கழுவி ஊத்துனீங்க. ஆனாலும் அதையும் மாஸ்டர் பாவில் எங்க டீமும் கண்டுக்காம இது கன்ஃபார்ம் சொல்லிட்டு மாஸ்டர் வந்து 2-3 டைம் கேட்டாரு. கேட்டு அதுக்கடுத்து வந்து ஜஸ்டிஸ் அஜித் குமார் சொல்லிட்டு இது டேக் போட்டு இது மாதிரி கஷ்டம் சொல்லிட்டு நாங்க பேச வச்சோம். அப்ப நீங்க தான் அப்படி சொல்லிட்டு இது பண்ணாங்க. மாஸ்டர் தானே அவங்களாம் ஒரு இது சொல்லிட்டு இது பண்ணாங்க. சரியா திட்டு கிடைக்கிறவாள் திட்டு நான் வெளியே வந்துட்டேன். அவன்தான் சபரி. ஆமா. ஆனா அவன் கிட்ட இருக்கோ இல்ல வன்மோ உன்கிட்ட ஏதோ இருக்கு விஜய். இல்ல ப்ரோ, உண்மை நீ கேப்ல விஜய், நீ கேப்ல மான்ஸ்டர் திட்டுன மறந்துட்டியா? மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. உண்மையை சொல்றேன் ப்ரோ. நம்ம தலைவர் மாஸ்டர் ப்ரோ தான் நீ ஸ்டார்ட் ஆச்சு இந்த மேட்ரு. ஆமா உண்மைதான். ஆமா நீ திட்டுறது உண்மைதான், கரெக்ட் தான். உண்மையை சொல்றா, நீயே மந்தாலும் நாங்க மறக்க மாட்டோம். ஏன் சொல்லுங்க, நீங்க ஒரு 3-4 டைம் வெரிஃபிகேஷன் பண்ணீங்க. கன்ஃபார்ம் சொல்லிட்டு டிவிக்கு பிரவீன் சொல்லிட்டு ஒருத்தவன் தான் அவன்கிட்ட கன்ஃபார்மா கேட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை போட்டீங்களே, அது வரையும் போடல. உண்மையா இல்லையா அது? சொல்லுங்க. எதை சொல்ற கரெக்டா சொல்லு. இவ்வளவு லிசன் பண்ணிருக்கா. இது ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் சொல்லிட்டு ஒரு டேக் வந்து என்னன்னா, நீங்க வந்து சென்னை பையனை கூட்டு சென்னை பையன் வந்து உங்களை கூட்டு ஞாபகதான். அன்னைக்கு வந்து அது அந்த டேக் சென்னை பையன் டேக் எடுத்துட்டு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் ஃபர்ஸ்ட் போட்டது நம்ம பேசலாம். தெரியுமா உங்களுக்கு? அது நீங்க நான் மறக்காம அதை போய் சொன்னாங்க. விஜய் மறக்கலையோ விஜய் மறக்கலையா? எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன எப்போ அப்பப்போ நல்லது சொல்றது அவன் தான். அவனையும் நீ வாய் அடிக்கிறியா? கம்முன்னு
சத்தியமா ப்ரோ நான் விஜய் சொன்னதுக்கு அவன் விஜய் இந்த காண்டா ஆளு இந்த ஆளு ரொம்ப ஏத்தி விடாது. டேய் விஜய் ரொம்ப ஏத்தி விடாதா இந்த ப்ரோ. ஆளை. அப்புறமா சொல்லுவான் நான் தான். ஓப்பனா சொல்றேன்ல, நம்ம டிவிக்கு எதுவுலயே ஒரு தைரியமா கேட்கறது இல்ல, நானே தானே பொறுப்புன்னு சொல்லிட்டு கேட்க ஒரு இது அளவுக்கு அவர் தான் இருக்காரு, வேற யாரும் இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஓப்பனா சொல்றேன்னா மத்ததெல்லாம் பைக் மான்சர் காசு கொடுத்துட்டியா என்ன மான்சரு? மான்சர் எவ்வளவு கொடுத்த? அன்பால சம்பாதிக்க இது காசெல்லாம் கொடுக்க முடியாது. என்னால காசு கொடுத்து வாங்க முடியாது யாராலும். ஏன்னா நண்பர்களே நண்பர்களே மான்சர் ஏதோ பண்ணிருக்கான் பின்னாடி. ஓப்பனா சொல்ல முடியும், என்ன காசு கொடுத்து வாங்க முடியாது. ஏன்ட்ட கோடி கணக்கு இருக்குது, நான் ஏன் காசு கொடுத்து இதுவாகணும்னு சொல்றேன் நான். போடா அங்கிட்டு குமரி, போடா அங்கிட்டு போடா அங்கிட்டு போடா. ஐயோ ஆனா நீ பண்றீங்க பண்ணு. ஐயோ ஆனா மான்சரு அப்படி மேல நம்ம இடையில வர வேண்டியது இல்ல. அப்படி சம்பாரிச்சு வச்சுட்டா ஆளுங்களா. இந்த படத்துல சொல்ற மாதிரிதான் கைஸ், அதெல்லாம் தானா வந்து சேர்றது. நம்ம ஏதோ வந்து இது பண்றது கிடையாது. சிம்பிளா விட்டு ஜாலியா இருக்கும். இல்ல ஓப்பனா சொல்றேன், அன்னைக்கு நம்ம அந்த மேட்டர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அன்னைக்கு வந்து நம்ம எடுத்தோம். ஆனா அது இவ்வளவு பெரிய பூமா சொல்லிட்டு நம்ம யாருமே நினைச்சு பாக்கல. ஆனா இன்னைக்கு வந்து எவ்வளவு, ஏன்னா இதோட ஒரு 1% நீங்க இருக்கலாம், 100% தேவையில்ல. 1% நம்ம எல்லாருமே நீங்கன்றதை விட நம்ம எல்லாமே அன்னைக்கு பர்டிகுலரா இருந்தோம். 1% எடுத்துக்கலாம், கேட்டா இல்லையா? அன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். அது வந்து இங்க இவ்வளவு பெரிய பூம் ஆகி நிக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு எப்படி எப்படியோ போச்சு. ஆனா எல்லாம் வந்துட்டாங்க, நான் மறக்கல. நான் நீ வந்து லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல முடியும், அன்னைக்கு என்னாச்சு, ஏன்னா டிவி கேப்டன் மேல வந்தான் இதுமாரி எங்க ஊர்ல வந்து இப்படி நினைச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு 3-4 டைம் கேட்டீங்க, கன்ஃபார்மாடான்னு சொல்லிட்டு கேட்டு, கன்ஃபார்மா தான் சொல்றேன் நான் வந்து பண்ண சொல்லிட்டு ஒரு 10-20 நிமிஷத்துல நம்ம வந்து அந்த ஒரு போஸ்டர் ரெடி பண்ணிட்டோம். ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் வந்து கஷ்டம் எப்படியாச்சும் சொல்லிட்டு நம்ம போஸ்டர் ரெடி பண்ணி ஞாபகம் தான் இல்லையா உங்களுக்கு? 3 நாளும் அந்த நாய்க்கு வந்து ஒரே ஒரு டேக்கும் போடல, ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் டேக்கும் போடல, அதை பத்தி பேசவும் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வரதட்சணை இருக்குதுல்ல அந்த குடும்பம் பத்தி பேசினானுங்க, மற்றபடி இதை பத்தி பேசல. அப்பா எப்போ வீடியோ கால் பேசினாலும் அப்புறம் தான் அப்பாவை பத்தி பேசணும்னா காண்டாயிட்டு, உங்க அப்பா பேசினாரா இன்னைக்கு, அதை பத்தி முன்னால பேசுனது யாரான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவனுக்கு பதிலே சொல்ல முடியல. அவன் என்ன பண்ணா, நான் பேசணும்னு இறக்கி விட்டாங்க என்ன, இவன் இப்படிதான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அரப்பன் என்ன சொன்னான், இவன் அபிஷேக் சொல்லிட்டு என்ன இறக்கி விட்டான். இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். காட்டுல குமரி இருந்திருக்கணும். குமரி சும்மா கதற 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 அறுத்திருப்பான். குமரி என்ன சொல்ல, டிஎம்கே நாயே கீழே போடா, இவன்ட்டு பேச நாய் இல்ல, டிஎம்கே நாயே கீழே போடா. அது ஏடிஎம்கேல எவனோ வந்தான்டா, அவனை பத்தி பேசணும். உங்களை பத்தி பேச என்னடா ஆளுக்காளுக்கு ரெடி பண்றீங்க ஆடியோ, எங்கன்றா பிடிக்கிறீங்க இதெல்லாம்? டிஎம்கே கீழே போடா சொல்லுவான் குமரி. இல்ல குமரி நீ என்ன பண்ணியதெல்லாம் நீங்க மானா கிடத்துட்டாலும் அவன் இங்கேதான் இருப்பான். அவன் இருப்பான்ல, அவன் இருப்பான். இல்ல அவனுக்கு தேவை ஸ்பேஸ்ல பக்கா இல்ல ஏன் ஸ்பேஸ்ல பக்கா? கடுப்பா இருக்கியா? பேசாம நான் ப்ரோ இல்ல நீங்களே பக்கு தான் ப்ரோ. நான் சொன்னேனா இல்லையா? ஆர்டிபி இந்த ஆளு காசு கொடுத்துட்டா. ஆர்டிபி புரியுதா? சொல்லிட்டான் இந்த மாதிரி பேசு, இவனுக்கு 2 பேரும் அடி அப்படின்னு காசு கொடுத்துட்டான் ப்ரோ. இனிமேல் நம்ம பேசினா எதுவும் செட் ஆகாது, இனிமேல அடிப்பா எல்லாரையும். அவன் பாரு உன்னே பக்குன்னு சொன்னான் பாரு, உன் ஐடியில பக்கு இருக்குதுன்னா கூட பரவாயில்ல, நீயே பக்கு தான் ப்ரோன்ட்டான் ஒரே வார்த்தையில. ஆர்டிபி சொல்லுவாரு, கஷ்டப்பட்டு மேலே இருந்தா என்னடா பேசுறீங்க, காசு கொடுத்து பக்குன்ட்டீங்களா? சொல்லுங்க. இப்ப சொல்லுவாரு இல்ல இப்ப ஆர்டிபி என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஏதாவது பேசுனீங்களே எனக்கு கேட்கவே இல்லைன்னு சொல்ல போறாரு. வேணா பாரு, சொல்லுங்க ஜோசப் கில்கலா இல்ல நரேஷ் இப்ப சொல்லுவான் பாரு. என்ன ஒரு மாதிரிப்பட்ட மூட்ல இருக்கான் போலியா, உடன்பிறப்பனை அடிச்சே அவன்ற மைண்ட் செட்ல இருக்கான்னு நினைக்கிறேன் ஜோசப் புரியல. எங்க கீழே வந்துட்டு உடன்பிறப்பு அடிக்க சொன்னா வேற ஏதோ ரூம் பேரை படிச்சுக்கிட்டு நம்ம கிட்ட நீங்க வந்த ஸ்பேஸ் தான். ஆனா சாண்டியன் ஹோஸ்ட் ஒருத்தர் இருப்பான், அவன் ஸ்பேஸ்ல வாங்க
உங்களுக்கு எப்பவுமே கிடைப்பாங்க. யோ நான் பேசுறது கேக்குதாயா? கேக்குதா டிபி? யோ இவ்வளவு நேரம் நான் நான் பேசுறது உங்களுக்கு சொன்னேன்ல கேட்கல நீங்க கேட்கலையா? எவ்வளவு கஷ்டம். கேக்குது ப்ரோ. அதுதான் இவ்வளவு நேரம் நீங்க கஷ்டப்பட்டு பேசிட்டீங்க. யோ இங்க நீங்க கொஞ்சம் பேர் பேசுறதெல்லாம் எனக்கு உங்களுக்காக தெளிவா பேசுறானுங்க. கேக்குது. குமரி சொல்றான் ஆர்டிபிக்கு பேசுறது கேட்காது, நான் கடந்து கத்திக்கிட்டு கிடக்குறேன். இங்க நான் பேசுனது உங்களுக்கு கேட்கல. ஆட கொய்யால டேய் அந்த விஜய் இருக்கான் பாத்தியா? யூ பிளடி ஃபெலோ. என்ன டேய் பக்குக்கு முத நீ சார் அர்த்தம் சொல்லி சார் அவனை ஒரு மேல தளபதி ஏத்தி பேர் வச்சிருக்காரு இல்ல சார், இல்ல கொஞ்சம் அவனை டீசெண்டா முதல்ல பேசுங்க சார். மேல ஏத்தி பக்குன்னா என்ன சொல்லு. அவன் ஆர்டிபி அர்த்தம் அர்த்தம் ஆர்டிபி கேட்டுதான் ஆர்டிபி சொல்லணும். ஒரு நிமிஷம். ஆடி ப்ரோ அவர் என்னதான் இருந்தாலும் பக்கத்துல அவர் தளபதி பேர் வச்சிருக்காரு, கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுங்க. பக்குனா வண்டுன்ட்டு போயிட வேண்டியதான். பக்குன்னா ஆடி வண்டா பக்கன் இல்ல உனக்கு பக்கன் உனக்கு தெரிஞ்ச இல்ல 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 நான் சொல்லுவா பக்குன்னா ஐயோ 1 மினிட் இருங்க 1 மினிட் இருங்க 1 மினிட் இருங்க நான் பேசுறேன் 1 மினிட் இருங்க நான் பேசுறேன் அதான் பக்கு. டிபி உங்களை கலாய்க்கிறான் டிபி. இல்ல ப்ரோ அவன் கலாய்க்கிறதுலாம் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான். சரி நீதான் போயிட்டு போ. காரணம். நீ எல்லாம் மான்சர் வந்து செட் பண்ணி வச்சிருக்க ஆளு ப்ரோ. ஒன்னும் பண்ண முடியாது. இல்ல இல்ல மான்ஸ்டர் எதுக்கே செட் பண்ணி வைக்க போறாரு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் விஜய் மாதிரி ஆளா? விஜய் ஹார்ட் விட்டுட்டான், சமாதானத்துக்கு வரான். ஐயோ விட்டுருங்க விட்டுருங்க சமாதானம் சமாதானம்னு. ஆனா இருந்தாலும் அப்பப்ப இந்த ஸ்பேஸ்ல எனக்கு பிடிச்ச ஆளு யாருன்னா ஆடிபி தான். நான் ஒரு பெரிய ஃபேனு. அதுக்கப்புறம் டுமில். ஐயோ எங்க கொண்டு வந்து எங்க வந்து சேர்க்கறான் பாத்தியா அவன். டேய் நீ கேடி ப்ரோ பகறானா? இப்பதான் உங்களை பக்குன்னா இல்ல இப்போ வந்து ஆர்டிபி இல்ல இல்ல அவனுக்கு என்ன பேசுறான்னு தெரிஞ்சு பேசுறானா இல்லாட்டி இல்ல டுமில் வந்து எதுவும் மார் விஷயத்துல விஜயன் வந்திருக்கானா? என்ன பேசுறான்னு தெளிவில்லாம பேசுறானே. டுமில் இப்ப வருவான் பாரு, மேல வருவான் பாரு. சரி அப்ப என்ன பண்ணு எனக்கு போட்டியா? எது யாரா அவன்? எனக்கு போட்டியா? புலம்பு வந்துட்டானா? நீ புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. டேய் மச்சான் உனக்கு என்னடா? இல்ல அடுத்த தடவை வரையில விஜயும் டுமிலையும் இப்ப பேச விடணும். என்ன ப்ரோ ஆனா என் தலைவன் டுமில் தான் ஜெயிப்பான். நான் ஜெயிக்க மாட்டேன். டுமில மேல ஏத்தி விடுங்க, நல்லா இருக்கு. இப்ப ஏத்துறீங்க. காலையில ஒரு ஸ்பேஸ்ல வந்து 1 ஹவரா ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தாயா பாவம் அவன். ஒரு நாள் இளைய தளபதினு இங்கிலீஷ்ல வர்றான், திடீர்னு இளைய தளபதி சுரேஷன் தமிழ்ல வர்றான். யோ இல்ல அதே டுமில் தான் ப்ரோ, அதே டுமில் தான். டுமிலே சொந்த தான் ஃபர்ஸ்ட் டைம். என்னப்பா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லாட்டி இல்ல நான் சிங்க்லயே போதா? இல்ல நான் சிங்க்ல போதா? தாங்க முடியலையே, தலை வலிக்குதா தலை வலிக்குதே. உண்மையிலேயே சொல்றேன்டா, சத்தியமா சொல்றேன்டா. கொய்யால ஆபீஸ்ல இருக்க வெள்ளக்காரன கூட சமாளிச்சிருவேன்டா. நான் அவன் என்ன பேசுறேன்னு புரியாதவன்ட்ட கூட நான் பேசிடுவேன். ஆனா நான் என்ன பேசுறேன்ற புரிஞ்சவங்கள்ட்ட நான் நம்ம பேசுறதுக்கு படுற பாடு இருக்கு சத்தியமா முடியலடா. இப்ப அவன் மாலா டைலாக போடுவான் பாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல மாலா எப்போ. ஆனா உண்மையிலே இப்பதான் புரியுது டிஎம்கே காரனுக்கு அப்ப எப்படி இருக்கும். என்ன நமக்கே இவ்வளவு காண்டா இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் திமுக காரன்ட்ட பேச விட்டோம்னா அவன் பாவம்யா செத்தான். மன உடைச்சலுக்கு ஆளாடுவான். ப்ரோ அன்னைக்கு யாரோ சொல்லுங்க. ஒரு நிமிஷம்